அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 282. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் டிசம்பர், தேதி 4, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை இப்பொழுது 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் 2 காண்டங்கள் முடித்து விட்டோம். சுந்தர காண்டமும் யுத்த காண்டமும் 5.5 ஆண்டுகள் ஆயின. இன்னும் ஒரு 5.5 ஆண்டுகளில் அநேகமாக பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் ஆகியவற்றை முடிக்கலாம் என்பது திட்டம். பாலகாண்டத்திற்குள் இன்னும் நுழையவில்லை. பாலகாண்டம் துவங்கும் பொழுது கம்பராமாயணத்தின் முதல் காண்டமாக அது இருப்பதால் எல்லா பதிப்புகளிலும் காணப்படும் சில செய்யுள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பன் எழுதிய பாடல்கள் சில, கம்பனை பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் சில. இவற்றை 3 வகையாக பொதுவாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று பாயிரம். அந்த பாயிரம் 11 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. அதில் தான் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்ற பாடல் இடம்பெறுகிறது. அது பாயிரம். பாயிரத்துக்கு அடுத்தபடியாக காப்பு செய்யுள்கள் என்று கம்பனே எழுதிய பாடல்களாக ஒரு 14 செய்யுள்கள் அனைத்து உரை பதிப்புகளிலும் காணப்படுகின்றன. அந்த 14ஐயும் சென்ற வாரம் பார்த்தோம். அதன் பிறகு பாயிரம், காப்பு செய்யுள்கள் 2 முடிந்த பிறகு தனியன்கள் என்று தனியாக, தனித்துவம் வாய்ந்தவையாக அல்லது தனித்து நிற்பதாக தனியன் என்று சொல்லி ஒரு சில பாடல்களை எல்லா நூல் பதிப்புகளிலும் பார்க்கலாம். இவை கம்பனை பற்றி எழுதியவை என்று சொல்லலாம். 1-2 பாடல்கள் இந்த தனியன் தொகுப்புகளில் கம்பன் எழுதியதாகவும் காணப்படுகின்றன. அவற்றையும் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். என்ற வகுப்பில் காப்பு செய்யுள்கள் அனைத்தையும் பார்த்தோம். ஒரு சில தனியன்களும் பார்த்தோம். அந்த தனியன்களின் தொடர்ச்சி இன்றைய வகுப்பில் தொடர்கிறது. இன்றைய வகுப்புடன் எப்படியும் கம்பராமாயணம், கம்பன் பற்றிய தனியன்கள் எல்லாம் முடித்து அடுத்த வகுப்பு ஆற்றுப்படலம், ஆசலம்புரி என்று தொடங்கும் அந்த பாடலுடன் வகுப்பு அடுத்த வாரம் தொடங்கும். கார்த்திக் இந்த வாரத்தின் முதல் பாடல் தனியன். வாழ்வார் திருவெண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்த்து பெற, தாழ்வார் உயரப் புலவோர் அகம் இருள் தான் அகல, போழ்வார் கதிரின் உதித்த தெய்வ புலமை கம்பநாட்டு, ஆழ்வார் பதத்தை சிந்திப்பவர்க்கு யாவும் அரியது அன்றே என்பது கம்பனை பற்றிய ஒரு தனியன். கம்பனை ஆழ்வார்களில் ஒருவராகவே சேர்த்துவிட்ட ஒரு பல பாடல்களில் இதுவும் ஒன்று. கம்பநாட்டு ஆழ்வார் என்று கம்பனை சுட்டுகிறான். திருவண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்வார். வாழ்வார் என்பதை அங்கே கொண்டு போனோம். திருவண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்வார். அவர் வாழ்த்து பெற, சடையப்ப வள்ளலுடைய வாழ்த்து பெற்றால்
தாழ்வார் உயர்வார், தாழ்வார் உயர்வார், புலவோர் அகம் இருள. சடையப்ப வள்ளரின் வாழ்வு பெற்றால், வாழ்த்து பெற்றால் புலவர் அகம் இருளும், அகம் இருள் அகலும். போழ்வார் கதிரின், போழுதல் என்றால் துளைத்தல். போழ்வார் கதிரின் உதித்த தெய்வ புலமை கம்பநாட்டு ஆழ்வார். சூரியனுடைய பிரகாசத்தோடு உதித்த தெய்வ புலமை கொண்ட கம்பநாட்டு ஆழ்வாரின் பாதங்களை சிந்திப்பவர்க்கு எதுவுமே அரியது அன்று, எல்லாம் கைகூடும் என்பதாக கம்பனை பற்றிய ஒரு தனியன். அடுத்த தனியன் கம்பனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் எல்லாம். இவை அனைத்துமே கம்பனால் எழுதப்பட்டவை அல்ல. ஏனென்றால் எந்த விதத்திலும் தற்புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காதவன் கம்பன் என்பதை நாம் மிக தெளிவாக பார்த்தோம். அவளை அடக்கத்தில் அவனை மிஞ்சிய ஆள் இல்லை என்பதை உலகம் யாவையும் என்ற அந்த தொகுப்பு அடங்கிய பாடல்களை பார்க்கும் பொழுது நாம் மிக தெளிவாக பார்த்தோம். ஆக இந்த பாடல்கள் கம்பனால் எழுதப்பட்டவை அல்ல என்பது என்னுடைய கருத்து. கம்பனை குறித்து என்னுடைய அபிப்பிராயப்படி யார் யாரெல்லாம் கம்பனை தெரியுமோ தெரியாதோ அவங்கெல்லாம் எழுதி போட்டு இதை ஒரு தொகுப்பாக வைத்திருக்கிறார்கள். திருவள்ளுவரை பற்றி பல புலவர்களும் திருவள்ளுவமாலை எழுதியது போல கம்பனை குறித்த இந்த தனியன்கள் என்று கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு அம்பு அரா அணிசடை அரண் அயல் முதல் உம்பரால் முனிவரால் யோகரால் உயர் இம்பரால் பிணிக்கரு ராம வேழம் சேர் கம்பராம் புலவரை கருத்து இருத்துவாம். கம்பராம் புலவரை கருத்து இருத்துவாம். நாம் எப்பொழுதும் கம்பனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். கம்பனின் புகழ் பேசுவோம், கம்பனின் சீர் சொல்லுவோம், கம்பனை பற்றி உலகெங்கும் சென்று பறைசாற்றுவோம் என்று கம்பராம் புலவரை கருத்து இருத்துவோம். எப்பேற்பட்ட கம்பனிவன்? ராம வேழம் சேர், ராமனை துதித்த, ராமனை சென்றடைந்த, ராமனிடம் மிகுந்த பக்தி கொண்ட அந்த ராம வேழம் சேர் கம்பன் என்பது கம்பனுக்குரிய அடைமொழி. ராம வேழம் சேர் கம்பனை கருத்தில் இருத்துவான். இந்த ராமவேழம், வேழம் என்பது யானை, ஒரு ஆண் களிறு என்று கொள்ளலாம். இந்த ராமவேழம் எப்படிப்பட்டவன்? கம்பன் எப்படிப்பட்டவன் என்றால் ராமவேழம் சேர் கம்பன் எவனே அவனை மனத்தில் இருத்துவான். ராமன் எப்படிப்பட்டவன் என்றால் எவராலும் பிணிக்க அரும், பிணிக்க அரு ராமவேழம். பிடிக்க என்றால் கட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுதல் அல்லது அடக்குதல். எவராலும் அடைய முடியாத, எவராலும் சரிய நெருங்க முடியாத, எவருக்கும் ஆட்படாத, எல்லாவற்றையும் கடந்து நிற்பவனான ராமவேழம். பிணிக்க அரும். யாரால் எல்லாம் ராமனை பிணிக்க முடியாது என்பதற்கு கம்பன் ஒரு பட்டியல் தருகிறார். தேவர்கள், உம்பரால் என்பது ஆரம்பிக்கிறது. உம்பரால் கட்டுப்படுத்த முடியாது. முனிவரால் இரண்டாவது அடியில் இருக்கிறேன். உம்பரால் ராமனை பிணிக்க முடியாது, முனிவரால் ராமனை பிணிக்க அறியவன், யோகரால் ராமனை பிணிக்க அறியவன், உயர் இம்பரால், இம்பர் என்பது மானுடன், நம்ம போன்றவர்கள். ஆக முனிவர்களால், தேவர்களால், போகர்களால், மானுடர்களால் பிணிக்க அரு ராமவேழம். இவர்களால் பிணிக்க அரு ராமவேழத்தை சேர்ந்தவன் கம்பன். உம்பரால், முனிவரால், யோகரால், உயர் இம்பரால் பிணிக்க அரு ராமவேழம் சேர் கம்ப புலவரை கருத்து இருத்துவான். இந்த தேவர்கள் என்பதற்கு கம்பன் ஒரு அடைமொழி சொல்கிறான். இந்த தேவர்கள் யார் என்றால் அம்பராணி செடை அரண் அயன் முதல் உம்பர். தேவர்களுக்கு தலைவராக சிவபெருமான், நான்முகன் ஆகியவர்களை முதல்வராக கொண்ட தேவர்கள். அம்பு என்பது அப்பு, எதுகைக்காக அம்பு என்று வந்திருக்கிறது. அப்பு என்றால் நீர், தண்ணீர். அரா பாம்பு. அம்பு அரா அணிசடை அரண். தலையிலே பாம்பு கொண்டவன், தலையிலே கங்கை கொண்டவன், அவன் அரண். அயன் நான்முகன். இவர்களை முதல்வராக கொண்ட உம்பர். அம்பரா அணிசடை அரண் முயல் அதர் உம்பரால், முனிவரால், யோகரால், உயர் இம்பரால்
ஒரு சின்ன ஒரு ரொம்ப மைன்யூட் பாயிண்ட். உம்பரால் முனிவரால் யோகரால் என்று சொன்ன கம்பன் மானுடருக்கு வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் இருப்பவர்களை சொல்லும் பொழுது மட்டும் இன்னொரு அடைமொழி கொடுக்கிறான். உயர் இம்பரால், உயர்வான மனிதர்களால். எல்லா மனிதர்களாலும் என்று கொள்ளக்கூடாது. உம்பரால் மனிவரால் யோகரால், அவர்கள் எல்லாரும் ஒரே தரத்தவர். மானுட வாழ்க்கைக்கு வரும் பொழுது உயர் இம்பரால் பிணிக்க ராமவேழம் என்று பொருள் கொள்ளும் பொழுது இந்த தனியின் சிறப்பு பெறுகிறது. அடுத்த பாடல் போடுறதுக்கு முன்னால் எடுத்துடலாம் அந்த பாடலை. நான் சொன்னேன் அவரவர்கள் இஷ்டம் போல தனியன் பாடி போயிருக்கிறார்கள் என்று. ஒரு குறிப்பிட்ட புலவர் அவர் ஒரு பாடல் பாடுகிறார். முழுக்க முழுக்க அப்படியே விஷ்ணு சகசரநாமத்தின் சாராம்சத்தை உள்வாங்கி இவர் தன்னுடைய பாடலை வடித்திருக்கிறார். விஷ்ணு சகசரநாமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும். 1008 நாமம் சொல்லிட்டீங்க அவனுக்கு, இவற்றை எல்லாம் எல்லா மக்களும் நினைவில் வைத்துக்கொண்டு ஒழுங்காக வரிசை கிரமப்படி பாராயணம் செய்வது என்பது சுவாமி ரொம்ப கஷ்டமான காரியம். எனவே லகுவான உபாயம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்வதி தேவி கேட்கிறார். லகுவான உபாயம், கேனோபாயேன லகு என்று அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். லகுவான உபாயம் ஏதாவது இருக்கிறதா விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முழு பயனையும் பெறுவதற்கு என்று பார்வதி உவாச்சா என்று அந்த ஸ்லோகம் தொடங்கும். அதற்கு பதில் சொல்கிறார் பரமசிவன். ஈஸ்வர உவாச்சா என்று தொடங்கும். பரமசிவன் சொன்ன பதில், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. உமையம்மையே, விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுசு சொல்ல வேண்டாம். அதை சொல்வதால் ஏற்படும் முழு பயன்களையும் அதனால் பெறக்கூடிய முழு நன்மையையும் ராம என்ற அந்த ஒரே சொல்லி பெற முடியும். நீ கேட்ட லகுவான உபாயம் ராமநாமம் என்று சிவபெருமான் ஈஸ்வர உவாச்சா என்று வரும். அந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு தனியன் பாடி விட்டு போயிருக்கிறார் ஒரு புலவர். அந்த தனியனை இப்பொழுது பார்க்கலாம். கார்த்தி பாடால போடலாம். சம்பு அந்நாள் உமை செவி சாற்றுபூம் கொம்பநாடன் கொழுதன் ராமப்பேர் பம்ப நாடு அழைக்கும் கதை பாச்செய்த கம்பநாடன் கடல் தலையில் கொள்ளுவாம். கம்பநாடன் கடல் தலையில் கொள்ளுவாம், கம்பநாடுடைய பாதத்தில் விழுந்து வணங்குவோம் என்பது பொருள். நாடு பம்ப அழைக்கும், பம்புதல் என்றால் ஒலித்தல், செரித்தல், மிகுதல், எல்லா இடங்களிலும் சென்று சேரக்கூடிய நாடு பம்ப அழைக்கும் கதை. யாருடைய கதை? ராமப்பேர் கதை. ராமப்பேர் கதை நாடு எங்கும் பம்ப, பம்ப என்றால் ஒலித்தல். ராமப்பேர் கதை நாடு எங்கும் ஒலிக்கும்படி பாச்செய்த கம்பநாடன் கடல் தலையில் கொள்ளுவான். இந்த ராமன் பேர், இந்த ராமன் யார் என்றால் சம்பு. சம்பு என்பவன் சிவன். சம்பு அந்த நாள் உமை செவி சாற்று பூங்கொம்பு நாடன் கொழுந்தன். இது சீதையினுடைய கொழுநன். சீதையினுடைய கொழுநன் ராமன், சீதையினுடைய கணவன், சீதையினுடைய மணவாளன். சீதையினுடைய மணவாளன் ராமன் பேர், அது போதும் என்று சம்பு அந்நாள் உமை செவி சாற்றினான். உமையாருடைய கேள்விக்கு பதிலாக பரமேஸ்வரன் சொன்ன அந்த ராமனுடைய பெயரை நாடு முழுவதும் பரவச் செய்த
ஏகேவி சாரோட வீட்டில் பவர் கட் ஆயிருக்கு. அதனால அவர் திருப்பி இப்போ ரீகனெக்ட் பண்ண பார்க்குறாரு. கொஞ்ச நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நன்றி. தடங்களுக்கு வருந்துகிறோம். கேக்குறதா கார்த்திக்? கேக்குது சார். ஓகே. சம்பு அந்நாள் உமை செவி சாற்றுபூம் கொம்பநாடன் கொழுனன் ராமப்பேர் பம்பநாடு அழைக்கும் கதை பாச்செய்த கம்பநாடன் கடல் தலையில் கொள்ளுவாம். There is a power interruption. Okay. I got a story to tell later on that. அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல். அது ஒரு நிமிஷம் போடலாம். இந்த ஸ்ரீராம ராம ராமேதி இதுதான். ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஒரு நிமிஷம், என்னோட டேபிள் லேம்ப் போயிடுது.
இப்பதான் வருது. ஹலோ கேக்குது கார்த்திக், ஆம் கேக்குது சார். படமும் தெரியுதா? பாத்துங்க. ஆம் தெரியுது சார் கொஞ்சம். சரி, ஓகே. ஐ வில் கண்டினியூ. I will continue in the handphone here afterwards. So இதுதான் சம்பு அன்னாள் உமைசெவி சாற்றிய அந்த செய்தி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்பது. அடுத்த பாடல். இம்பரும் உம்பர்தாமும் இம்பரும் உம்பர்தாமும் ஏத்திய ராமகாதை தம்பமா முக்தி சேர்தல் சத்தியம் சத்தியம்மே அம்பரம் தன்னில் மேவும் ஆதித்தன் புதல்வன் ஞான கம்பன் செங்கமலப்பாதம் கருத்துர இருத்துவாமே. இம்பர் இந்த மண்ணில் வாழ்வோர், உம்பர் விண்ணில் வருவோர் வானவர். இம்பரும் உம்பர் தாமும் இருவரும் ஏத்திய ராமகாதை, அதை சொல்பவர்கள். தம்பம், தம்பம் என்ற ஸ்தம்பம் என்பதுடைய தமிழாக்கம். தூண் அல்லது பற்றுக்கோடு அல்லது ஒரு பயங்கர சப்போர்ட். அந்த ராமகாதை அல்லது ராமநாமம் முக்தி தருவதற்கு நல்ல பற்றுக்கோடாக இருக்கும். தம்பமா முக்தி சேர்தல் சத்தியம் சத்தியமே அம்பரம் தன்னில் மேவும் ஆதித்தன் புதல்வன். ஆதித்தன் என்பவன் கம்பனுடைய தகப்பன் பெயர். ஏதோ ஒரு வரலாற்றில் இருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அம்பரம் தன்னில் மேவும், அம்பரம் என்பது வானம், வானத்தில் தோன்றக்கூடிய சூரியனுடைய பெயரை உடைய ஆதித்தன் புதல்வன் ஞானக்கம்பன் செங்கமலப்பாதம் கருத்து உற இருத்துவமே என்பது அடுத்த தனியன். இதற்கடுத்த தனியன் ஆதவன் புதல்வன் முக்தி அறிவினை அளிக்கும் மையன் போதவன் ராமகாதை புகன்றருள் புனிதன் மண்மேல் கோதவம் சற்றும் இல்லான் கொண்டல் மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம். கம்பனை புகழ்வதற்கு என்பது எல்லை இல்லாமல் அமாம இஷ்டப்படி பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதில் ஒரு குறிப்பிட்ட மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன். கம்பனும் திருமாலும் நிகர் என்பது போல ஆதவன் புதல்வன் புதல்வன் முக்தி அறிவினை அளிக்கும் ஐயன். இந்த சூரியன் என்பது சூரிய குலத்தில் வந்த ராமன். ஆதவன் புதல்வன் முக்தி அறிவினை அளிக்கும் ஐயன், இவையெல்லாம் ராமன். போது அவன், போதவன், போதம் என்றால் அறிவு, அறிவு மிக்கவன். ராமகாதை புகன்றருள் புனிதன், அவன் கம்பன். மண்மேல் கோது அவன் சற்றும் இல்லான், எந்த விதமான வீணா போவதோ அல்லது வேஸ்டோ, அவம் என்பது வீண், பயனில என்ற பொருள். கோது அவம் சற்றும் இல்லாதவன் கொண்டல் மால்தனை ஒப்பான், திருமாலுக்கு நிகரானவன். மாதவன் கம்பன் செய், மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வான். அடுத்த பாடல். ஆவின் குடைச்சகரர் 1100 தேவன் திருவழுந்தூர் நல்நாட்டு மூவலூர் சீரார் குணாதித்தன் சேயமைய பாடினான் காரார் காகுத்தன் கதை. பாடினான் காரார் காகுத்தன் கதை. காகுத்தன் என்பவன் ராமன், கரிய நிறமுடையவன். காரார் காகுத்தன், அவன் கதையை பாடியவன். சீரார் குணாதித்தன் சேய், ஆதித்தனுடைய சேய், ஆதித்தனுடைய புதல்வன் கம்பன் என்பது இந்த தனியன். அடுத்த தனியன். எண்ணிய சகாப்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர் தன்னிலே கம்பநாடான் கம்பநாடன் பண்ணிய ராமகாதை பங்குனி எத்த நாளில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே. பல செய்திகளை சொல்லும் ஒரு தனியன் இது. 807 சகாப்தம் என்பது சாலிவாகன சகாப்தம் என்று சொல்கிறார்கள். அதன்படி கம்பனை 9ஆம் நூற்றாண்டு சார்ந்தவன் என்று சொல்பவருக்கு அதற்கு ஒரு சான்றாக இந்த பாடலை சுட்டுகிறார்கள்.
807வது சகாப்தம் என்பது சாலிவாகன சகாப்தம். எண்ணிய சகாப்தம் சாலிவாகன சகாப்தத்தின் 807ஆம் ஆண்டு. எண்ணிய சகாப்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர் தன்னில் கம்பநாடான் பண்ணிய ராமகாதை. எந்த ஊரில் ராமகாதை ஏற்றப்பட்டது என்பது வெண்ணை-நல்லூர். அதை எங்கே அரங்கேற்றினார் என்றால் அரங்கர் முன்னே, ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீரங்கநாதர் முன்னால். எந்த நாளில் என்றால் பங்குனி அத்த நாளில், பங்குனி அஸ்தம் அந்த நட்சத்திரத்தில். இன்றும் காரைக்குடி கம்பன் விழா அந்த நாளில் தான் தங்களுடைய கம்பன் திருநாளை நிறைவு செய்கிறார்கள். அடுத்த பாடல் கழுந்தையாய் உன்கழல் பணியாதவர் கதிர்மணி மூடி மீதே அழிந்த வாளிகள் தொடு சிலை ராகவ அபினவ கவிநாதன் விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன் மறை வேதியருடன் ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடியது 700. இதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் பல புலவர்களுடன் ஆராய்ந்து காலை சூரியன் உதயம், மாலை சூரியன் அஸ்தமனம், இதுவரை எல்லோ புலவர்களிடம் ஆராய்ந்து சூரியன் அஸ்தமான பிறகு மறுநாள் காலை எழுவதற்கு முன்னால் பாட்டு எழுதி, அவ்வாறு ஓர் இரவில் எழுதப்பட்ட பாடல்கள் 700 பாடல்கள். கம்பராமாயணம் மொத்தம் 10,000 பாடல் தான். 100 நாட்கள், ஒரு நாளைக்கு 700னா 100 நாள்ல 7,000 ஆயிடும். சோ 100-150 நாளில் எழுதப்பட்டதாக கணக்கு வைத்துக் கொள்ளலாம். கழுந்தராய், கழுந்தல் என்றால் உலக்கை, பயனில்லாதது, அது மரம் போன்றவர்கள். ஏன் மரம் போன்றவர்கள் என்றால் உன்கடல் பணியாதவர், ராமனை வணங்காதவர், அவருடைய கதிர் மணி முடி மீது அழுந்த வாளிகள் தொடு சிலை ராகவ என்று முதலில் ராகவனை விழித்து ராகவனுக்கு வணங்கி, வாளிகள் தொடு சிலை ராகவனே, வாளிகள் யார் மீது தொடுக்கப்படுகிறது? யார்? கதிர் மணி முடி மீது வாளிகள் தொடுக்கப்படுகின்றன. அந்த மணிமுடியை அடிந்தவர் கழுந்தராய் உன்கடல் பணியாதவர், அவர் மீது வாளிகள் தொடுத்த ராகவனே. அபினவ கவிநாதன் கம்பன் விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன் மறை வேதியருடன் ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடியது 700. எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் பகலில் எழுதியிருக்கிறான். எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் பாடிய கவி 700. ராப்பொழுதெல்லாம் டிஸ்கஷன். விழுந்த ஞாயிறு அது எழுவதன் முன் மறை வேதியருடன் ஆராய்ந்து, இறைவெல்லாம் ஆராய்ந்து பகலெல்லாம் கவியாத்தவன் என்ற பொருளை இந்த பாடல் பெறுகிறது. அடுத்த பாடல் கரைசரி காண்டம் 7 கதைகளாய் 1800 பரவு சமரம் 10 படலம் 128 உரை செய்யும் விருத்தம் 12,116 வரம் மிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. வண்ணம் 96 அழகு என்று கொள்ளலாம், 96 வண்ணம் விதமான பாடல்கள் என்று சொல்லலாம். கரைசரி காண்டம் 7 காண்டம் இல்லை கம்பராமாயணம். கம்பராமாயணம் 6 காண்டம் தான். உத்தரகாண்டம் இவன் பாடவில்லை. கரைசேரி இது ஒரு சின்ன எரர்னு கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு நெருடல். கரைசேரி காண்டம் 6 கதைகள் 1800, எக்கச்சக்கமான கிளை கதைகள். பரவு சமரம் 10 போர்கள். படலம் 128 கம்பன் கழக புத்தகத்தில் பார்த்தால் 118 என்று காண்பிக்கின்றது. உரை செய்யும் விருத்தம் 12,116, ஏறக்குறைய 12,000 பாடல்கள். மிகைப்பாடல்களையும் சேர்த்து கொண்டால் அல்லது 10,000 பாடல்கள், 10,368 என்பதாக. சமரம் 10 என்பதை பற்றி சற்றே சிந்தித்து பார்த்தேன். 10 போர்கள் என்று சொல்லப்படுகின்றன. தாடகை, பரசுராமன், விராதன், கவந்தன், வாலி, கரன் அல்லது கரன், அப்புறம் வாலி, கரன், கடல், கும்பகர்ணன், ராவணன் என்று 10 போர்கள்
எடுத்துக்கொள்ளலாம் கணக்கில். அடுத்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலின் இறுதி வரி நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், நீங்களும் பலமுறை கேட்டிருக்கலாம். கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பது பாடலின் இறுதி வரி. மிக பிரபலமான ஒரு கொட்டேஷன். இம்பர் நாட்டில் செல்வம் எல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும், இந்த உலகத்தில் இம்பர் நாட்டில் செல்வம் எல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும் அப்படி இல்லை, உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழலில் இருந்தாலும், கற்பக மரத்தின் நிழலில் இருந்தாலும், இந்த ரெண்டுக்கும் இவை தரும் சுகம். அரசனாய் ஆண்டு இருந்தாலும், வானவரை தூயிக்கக்கூடிய கற்பக மரத்தின் நிழலில் இருந்தாலும், இதனால் வரும் சுகம் கம்பனுடைய கவிதை தரும் சுகத்திற்கு ஈடாகாது. இம்பர் நாட்டின் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும், உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு கடல் ஓங்கு நீழலில் இருந்தாலும், செம்பொன் மேறு அணைய புயத்திரல் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பது அடுத்த தனியன். இதற்கு அடுத்த தனியன் பார்க்கலாம். நாரதன் கருப்பஞ்சாராய் நல்லவான் மீகன் பாகாய் சீரணி போதன் வட்டாய் செய்தனன் காளிதாசன் பாரமுது அருந்த பஞ்சதாரை பாரமுது அருந்த பஞ்ச தாரையாய் செய்தான் கம்பன் வாரமாம் ராமகாதை வளம் முறை திருத்தினானே. சின்ன நுணுக்கங்கள் பார்க்கலாம். இதில் நாரதன் சொல்லித்தான் வான்மீகி ராமாயணம் எழுதினான். உலகத்திலேயே மிக உத்தமமான புருஷன் யார் என்று வால்மீகி கூற ஐயமிட, அதை அவன் நாரதனிடம் வினவ, நாரதன் அப்பேற்பட்ட உத்தமமான புருஷன் தான் ராமன் என்று ராமனுடைய கதையை சொல்ல, நாரத முனிவன் சொல்ல, கருப்பம் சாராய் நல்ல வான்மீகன் தந்தான், பாகாய் சீரணி போதன் தந்தான். போதாயனர் அந்த ராமாயணம் கிடைக்கவில்லை என்று தோன்றுகிறது. வட்டாய் செய்தான் காளிதாசன். வட்டு என்பது சர்க்கரை வட்டில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சர்க்கரை. பாரமுது அருந்த பஞ்சதாரையாய் செய்தான் கம்பன். அந்த அடிப்படையில் கம்பன் தன்னுடைய யாரை பற்றிய வாரமாம் ராமகாதை, வாரம் என்பது உரிமை என்று கொள்ளலாம், அன்பு என்றும் பொருள் தரும். கம்பன் வாரமாம் ராமன் உரிமை எடுத்துக்கொண்டு, இந்த வாரம் என்பதின் உரிமை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வாரமாம் ராமகாதை வளமுறை திருத்தினானே, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கம்பன் வான்மீகத்தில் பல திருத்தங்கள் செய்திருக்கின்றான். அதற்கு காரணம் வாரம், உரிமை எடுத்துக்கொண்டு தமிழ் பண்புக்கு ஏற்றதாய் திருத்தி இருக்கிறான் என்று கொள்ள வேண்டும். அடுத்த தனியன் மிக பிரபலமான ஒரு தனியன். இதை பல பேர் பாராயணமாகவே சொல்கிறார்கள். ராமாயணம் படிக்கும் வீட்டில் ராமாயணம் தினம் பல ஸ்லோகங்கள், பல சோத்திர பாடல்கள் சொல்லும் பொழுது சொல்லப்படும் ஒரு பாடல் இது. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். நாளும் அன்றாடம் எதை நல்கும்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். திண்மை தீமை, தீமையும் பாவமும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, பிறப்பறுக்கும். கம்பன் பல இடங்களில் ராமனை பிறப்பறுப்பான் என்றே சுட்டுகிறான். ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இவையெல்லாம் இம்மையே கிடைக்கும். எதனால் என்றால் ராம என்ற அந்த 2 எழுத்தை சொல்லுவதால். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். அடுத்த பாடல்
ஓராயிரம் மகம்புரி பயனை உய்க்குமே, நாராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே, விராயனும் பவங்களை வேறறுக்குமே, ராம என்று ஒரு மொழி எம்பும் காளையார். காளையே, மகம் என்பது வேள்வி, யாகம், யஜ்ஞம். ஓராயிரம் வேள்வி செய்வதற்குண்டான பலனை ராமநாமம் தரும். ஓராயிரம் மகம்புரி பலனை உய்க்குமே, நாராதிபர், நரர்க்கெல்லாம் அதிபர், மன்னன், நாராதிபர் செல்வமும் நல்குமே, விராயனும் பவங்களை, பவம் என்பது பிறப்பு, பவங்களை வேறறுக்குமே, ராம என்ற ஒரு மொழி இயம்பும் காலையே. ராமநாமத்தை ஒரு தடவை சொன்னால் இந்த பேரெல்லாம் கிடைக்கும். அடுத்த பாடல் ஒரு கொஞ்சம் இதை எடுத்துடலாம். கார்த்திக், ஒரு சிறு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இவை கம்பனை பற்ற தனியன்களாக இருப்பதை விட ராமநாமத்தை பற்றிய தனியன்களாகவும், ராமநாமம் சொல்வதால் ஏற்படும் நூல் பயன் என்று கருதக்கூடியவையாகவும் பல இருக்கின்றன. தனியன்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கம்பனை பற்றிய பாடல்களும் உள்ளன. ராமனை பற்றிய அதிகமான பாடல்கள் ராமனை பற்றியதாக, ராமன் புகழ் சொல்வதாக, ராமன் புகழ் சொல்வதால் ஏற்படும் நூற்பயன் என்று சொல்வது போல அந்த நன்மை குறித்து அமைந்த பாடல்களாகவே பல பாடல்களும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இதை குறிப்பாக ஏன் சூட்டுகிறேன் என்றால், ஒரு முக்கியமான வித்தியாசம் பின்னால் வரும் சில தனியன்களில் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் கம்பனை பற்றிய கம்பன் புகழ்பாடும், அதே சமயம் ராமநாமம் புகழ்பாடும், ராமாயணத்தை படிப்பதால் ஏற்படக்கூடிய நூற்பயன், அதில் கூட ராமாயணத்தை படிப்பதால் என்று சொல்வதை விட ராமநாமம் சொல்வதால் என்று அந்த வகையில் சில பல பாடல்கள் அமைந்துள்ளதை நாம் பார்க்கலாம். அடுத்த பாடல் கார்த்திக், அடுத்த பாடல் வென்றி சேர் இலங்கை யானை. ஒரு நிமிஷம் பார்த்துறேன், அதுதான் நினைக்கிறேன். 1 minute. சாரி, நீங்க போட்டது ரைட்டு. மற்றொரு தவமும் வேண்டாம், மற்றொரு தவமும் வேண்டாம், மற்றொரு தவமும் வேண்டாம், மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விஜயப்பாடல் தெளிந்ததில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசாழ்வார் பின்னும் உம்பராய் வீட்டில் சேருவார். கம்பனுடைய ராமாயணத்தில் பாடல் ஒரு பாடல், விஷய பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை, ஒரே ஒரு பாடல் கம்பராமாயணத்தில் இருந்து, அதை கற்றவர் கேட்டோர் நெஞ்சில் கருதுவோர், அது கூட போறோம், இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆழ்வார், இங்க மண்ணுலகில் உம்பராய் பின்னும் வீட்டில் சேருவார், வீடு பேரும் கிடைக்கும். இது மட்டும் பண்ணினா போறியா, மற்றொரு தவமும் வேண்டாம் என்று முதலடிக்கு போலாம். மற்றொரு தவமும் வேண்டாம், மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன், அவன் ராமன். மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விஜய பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசாழ்வார் பின்னும் உம்பராய் வீட்டில் சேருவார். எனவே மற்றொரு தவமும் வேண்டாம், ராமாயணம் படிங்க போரும் என்பது இந்த தனியனின் ஒரு ஓவரால் கருத்து. அடுத்த பாட்டு வென்றி சேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிது என்றோர் தாமும் நரகம் அது எய்திடாரே. ஒரு ஜோக் சொல்லுவேன், நீங்க யாரும் நம்ம யாரும் நரகத்துக்கு போவதில்லை, ஏனென்றால் ராமகாதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும்,
இதுக்கு மேல எல்லாரும் சொல்றீங்க நன்று இது என்றோர் தாமம் நல்லா இருக்கு என்று சொல்லும் நீங்கள் எல்லோரும் நரகம் அது எய்திடாரே. வென்று சேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் பெருமை மிக்க வீரம் அதை ஓத நின்ற ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்று. கதை என்பதை கதை என்று குறிப்பாக கொள்ள வேண்டாம், நிகழ்வு பாடல் என்று கொள்ளலாம். அடுத்த பாடல் இருவரம்பில் ராம என்றோர் இருவரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம் ஆதலால் மறியில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பது பேசவும் வேண்டுமோ. இரு வரம்பில், வரம்பு என்பது எல்லை, இரு என்பதும் எல்லை, இறுதி, வாழ்நாளின் இறுதி காலத்தில் சாகும்போது சங்கரா சங்கரா என்று சொல்றோமே, அதே மாதிரி ராமராம என்று சொல்லும் பொழுது இரு வரம்பில் வாழ்க்கையின் இறுதியின் எல்லையில் இருப்போர் ராம என்றோர் ராமநாமம் சொன்னால் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம். நிச்சயமா வானவர் தேவலோகத்தில் இடங்கடைக்கும். ஆதலால் மறியில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பதை பற்றி சொல்லவும் வேண்டுமா. செத்து போகும்போது ராமநாமம் சொன்னா கண்டிப்பா சொர்க்கலோகம் போலாம் என்றால் இந்த ராமாயண கதையை தொடர்ந்து கேட்பவர்கள் வைகுந்தமே போய் விடுவார்கள், திரும்பி வராத வைகுந்தம். அடுத்த பாடல் அன்னதானம் அகில் நல் தானங்கள் கன்னிதானம் கையிலையின் தானமே கபிலையின் தானமே சொன்னதான பலன் என சொல்லுவார் மன்னி ராம கதை மறவார்க்கரோ. ராமகாதை சொல்வருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அன்னதானம் செய்தால் உண்டாகக்கூடிய பலன் அகில், அகில் என்பது சந்தனக்கட்டை, அன்னதானம் அகில் நல் தானங்கள் கன்னிகாதானம் கபிலை தானம் பசுக்களை தானமாக கொடுப்பவர்கள், சொன்ன தானம் சொன்ன சொர்ணம், பல இடங்களில் சொர்ணம் என்பது சொன்ன என்பது இலக்கியத்தில் பயன்பாட்டை பார்க்கலாம். தங்கத்தை தானம் பண்ணினால் எல்லா பலன்களும் ராமகாதை சொல்பவர்களுக்கு கிட்டும் என்பது ஒரு தனியன். அடுத்தது வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுள பாடை இடமுள பாஷை யாது ஒன்றினாயினும் திடமுள ரகுகுலத்து ராமன் தன் காதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே. வடகலை வடமொழி, தென்கலை தென்மொழி, வடுகு தெலுங்கு, கன்னடம், திடமுள்ள பாஷை யாது ஒன்றிலும் அவற்றின் இடம் உள்ள பாஷை, இந்த உலகத்தில் உள்ள பாஷைகள் மொழிகள் எதாயிலும் ஒன்றில் ராமகதையை கேட்பவர்கள். யாருடைய கதை? திடமுள ரகுகுலத்து ராமன் தன் கதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே என்பது அடுத்த தனியன். அடுத்த பாடல் இத்தலத்தின் ராமாவதாரமே பத்தி செய்து பறிவுடன் கேட்பரேல் புத்திரர் தரும் புண்ணியமும் தரும் அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே. இத்தலம் இந்த பூமியில் ராமாவதாரமே பக்தி செய்து பறிவுடன் கேட்பரேல் புத்திரர் தரும் புண்ணியம், புத்திரன் இல்லாதவர்கள் புத் என்ற நரகத்தில் போவார்கள், எனவே அதனால் தான் புத்திரர் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். புதல்வரை பெற்றவர்கள் செய்யக்கூடிய புத்திரர் தரும் புண்ணியமும் அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே. ராமனுடைய பதம் அல்லது திருமாலுடைய பதம் என்று கொள்ளலாம். அடுத்த தனியன் ஆதி அறிவோம் நாராயணன் திருக்கதை அறிந்து அனுதினமும் பரவுவோர் நீதி அனுபோக நெறி நின்று நெடுநாள் அதின் இறந்து சக தண்டம் முழுதுக்கும் ஆதிபர்களாய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்து அருள் பொறுத்து முடிவில் சோதி வடிவாய் அழிவில் முக்தி பெறுவர் என உரைத்த சுருதி தொகைகளே. ராமனுடைய கதையை ஆதி அறிவோம் நாராயணர் திருக்கதை
இது நாராயணர் திருக்கதை என்று கொள்ளலாம். இதை கம்பராமாயணத்தில் நுழைத்து இருக்கிறார்கள். ஆதி அரி ஓம் நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினம் பரவுவோர் நீதி அனுபோக நெறி நின்று நெடுநாள் வாழ்ந்து அதையும் கடந்து அதன் இறந்து என்பது இறப்பு என்று கொள்ள வேண்டாம். சகதண்டம் முழுதுக்கும் அதிபர்களாய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்து என்று ராமாயணத்தை படிப்பதால் ஏற்படும் பயன் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த பாடல் ராகவன் கதையில் ஒரு கவிதனின் ஏகபாதத்தினை உரைப்போர் பராவரும் மலரோன் உலகினில் அவனும் பல்முறை வழுத்த விற்றிருந்து புராதன மறையும் அண்டர் பொன்பரமும் பொன்றும் நாள் அதனினும் பொன்றா அராகனை அமலன் உலகு எனும் பரமபதத்தினை அடைகுவர் அன்றே என்று ராகவன் கதையில் ராமாயணத்தில் ஒரு கவிதனில் ஏகபாதம் ஏதாவது ஒரு சொல் அதை உரைப்போர் பராவரும் மலரோன் உலகில் சத்தியலோகம் பிரம்மலோகம் அதில் பிரம்மனும் வாழ்த்த அவனும் பலமுறை வழுத்து வீற்றிருந்து புராதன மறையும் அண்டர் பொன்பதமும் பொன்றும் நாள் அதனும் பொன்றாத செல்வங்களாம் பெற்று அராகனை பாம்பின் மேல் துயிலும் திருமால் அவனுடைய பரமபதத்தினர் அடைவார்களே. அடுத்த பாடல் இணையனல் காதை முழுதும் எழுதினோரை இணையனல் காதை முழுதும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர் கனைகடல் புடவி மீது காவலருக்கு அரசாய் வாழ்ந்து வினயம் அது அறுத்து மேலாம் விண்ணவர் பதத்தில் சேர்வார். இணைய நல்காதை இப்பேற்பட்ட ராமகாதை முழுவதையும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் அப்புறம் கேட்டோர்னு ஒரு வார்த்தை வருது. இணைய நல்காதை முழுதும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் கேட்டோர் கனைகடல் புவி கடைகள் புடவி என்பது புவனம் அல்லது புவி அவனி கனைகடல் அவனி மீது காவலர்க்கு அரசாய் வாழ்ந்து வினயம் அது அறுத்து வினயம் என்பது வஞ்சகம் வினயம் அது அறுத்து மேலாம் விண்ணவர் பதத்தில் சேருவார். எனக்கு ஒரு சின்ன ஒரு குசும்பு சொல்லணும்னு தோன்றது. இணையனல் காதை முழுதும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் கேட்டோர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அந்த காதையை இணையனல் காதை முழுதும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் அதை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். சொல்ற பிரவசனம் பண்றவனுக்கு தட்சணை கொடுத்துட்டு கேட்கணும். இணையனல் காதை முழுதும் எழுதினோர் ஓதினோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். அந்த சன்மானம் கொடுக்காம கேட்டீங்கன்னா பலன் கிட்டாது என்று சொல்வது போல தோன்றுகிறது என்று ஒரு சின்ன நகைச்சுவை இதில் அடங்கி இருக்கிறது. அடுத்த பாடல் இதுவும் மிக பிரபலமான ஒரு பாடல். பலர் இதை பாராயணமாகவே செய்கிறார்கள். நான் பலமுறை சின்ன வயதிலிருந்தே கேட்ட ஒரு பாடல் இது. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தொகுத்து நூற்பயன் என்று தனியாக கொடுத்திருக்கலாம். சில உரைகளில் சில நூற்பயன்கள் சொல்லப்பட்டுள்ளன. பட் அவற்றையும் எல்லாவற்றையும் ஒரேடியாக தொகுத்து சொல்லவில்லை என்று தோன்றுகிறது. இந்த பாடல் பல இடங்களில் நூற்பயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. ராமனுடைய புகழ், ராமனுடைய ஆற்றல், ராமனுடைய வலிமை இவற்றை புகழ்ந்து அறிந்து சொல்வோர்க்கு எப்பேற்பட்ட ராமன் தோல்வலி உடையவன் என்பது ஒன்று. நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன். வாகை சூடிய சிலையை உடையவன். சிலை என்பது வில். நீடிய அரக்கர் சேனை
நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய அப்படியே சாம்பலா போயிடுது. வாகை சூடிய ராமன் தோல்வலி கூறுவோருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்றால் நாடிய பொருள் கைகூடும். சின்ன நுட்பம். பொருள் மட்டும் இருந்தா போராது, எவ்வளவு பொருள் கேட்டாலும் அந்த எல்லா பொருளும் கிடைத்து விடும். பத்தாது, ஞானம். நாடிய பொருள் கைகூடும். ஞானம், புகழ். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழி, மோட்சம். வீடு, வீடு பேரு. வேரியம் கமலை நோக்கும். வேரி என்பது நல்ல நறுமணம். தாமரை, கமலை என்பது தாமரை. தாமரையில் இருக்கக்கூடிய நல்ல நறுமணம் உள்ள தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பார்வையும் கிட்டும். அடுத்த பாடல். இதே அடுத்து வரும் பாடலை போல ஒரு பாடல் கம்பன் தன்னுடைய காப்பியத்தின் இறுதியிலும் வைத்திருக்கிறான். அடுத்து வரும் 2 பாடல்களும் கம்பன் எழுதியவை என்று நான் கருதுகிறேன். வான்வளம் சுரக்க நீதி மனுநெறி முறையில் நாடும் தான் வளர்ந்திடுக நல்லோர்தம் கிளை தழைத்து வாழ்க தேன் வளர்ந்து அறாத மாமாலை தேன் வளர்ந்து அறாத மாலை தசரத ராமன் செய்கை யான் அளந்து அறிந்த பாடல் இடையராது ஒளிர்க எங்கும் என்று தன்னுடைய காப்பி பாயிரத்தின் இறுதியில் இருக்கலாம் இந்த பாடல். என்னுடைய நூல் என்றும் ஒளி பெற்று விளங்க வேண்டும், அதனுடைய பயனாக, அல்லது என்னுடைய நூலால் வான்வளம் சுரக்க மனு நீதி நெறிமுறை எந்நாடும் தான் வளர்ந்திடுக நல்லோர்தம் கிளை தழைத்து வாழ்க. இதே போன்ற பாடல் ஒன்று திருமுறையிலும் காணப்படுகிறது. தேன் வளர்ந்து அறாத மாலை தசரத ராமன் செய்கை யான் அளந்து அறிந்த பாடல் உலகமெங்கும் இடையராது ஒளிர்க என்பது கம்பனுடைய வேண்டுகோள். கடவுள் வாழ்த்து, கடவுளை வணங்குவது பாயிரம் என்றும் கொள்ளலாம். அடுத்த பாடல். எரிகடல் உலகம் தன்னுள் இன்னமிழ் புலவர்க்கெல்லாம் முறுவலுக்குரியதாக மொழிந்ததென மொழிந்த என் சொல் சிறுமையும் சிலை ராமன் கதை வழி செறிதல் தன்னால் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிழ்தம் ஒத்திருக்கும் அன்றே. என்ன சொல்றான் பாருங்க கம்பன். அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிழ்தம் ஒத்து இருக்கும். அறிவு மிகுந்த மனிதருக்கெல்லாம் அமிர்தமாக தித்திக்கும், அமிர்தம் போல் இனிக்கும். அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிர்தம் ஒத்திருக்கும். எது? 2வது வரியின் இறுதி சொல். என் சொல், என்னுடைய சொல் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிர்தம் ஒத்திருக்கும் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். என் சொல் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிர்தம் ஒத்திருக்கும். ஆனால் என் சொல் எப்படிப்பட்டது? எரிகடல் உலகம் தன்னில் இந்தமிழ் புலவர்க்கெல்லாம் முறுவலுக்குரியதாக மொழிந்தது என மொழிந்த என் சொல். நான் எப்பேற்பட்ட ஒரு சொல்லை சொல்லி இருக்கிறேன். சொல் என்பது அவனுடைய கவி என்று கொள்ளலாம், பாடல் என்று கொள்ளலாம், அல்லது இவன் யாத்த நூல் என்றே கொள்ளலாம். எப்பேற்பட்ட ஒரு அசிங்கமான நூலை நான் செய்திருக்கிறேன். எரிகடல் உலகம் தன்னில் அலைகளை எரியக்கூடிய கடல் உடைய உலகம், கடலில் சூழப்பட்ட உலகம் தன்னுள் இந்தமிழ் புலவருக்கு எல்லாம், எல்லா புலவருக்கும், தமிழ் புலவருக்கெல்லாம் முறுவலுக்குரியதாக மொழிந்தது என மொழிந்த. இந்த முறுவலுக்குரிய என்பது அவர்கள் முறுவலுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். நான் பொருள் கொள்வது அவர்களுடைய ஏளன சிரிப்புக்கு, அவர்களுடைய நக்கல் சிரிப்புக்கு, அவர்களுடைய நையாண்டி சிரிப்புக்கு ஆளான எரிகடல் உலகம் தன்னுள் இந்தமிழ் புலவர்க்கெல்லாம் அவர்களுடைய நையாண்டி நக்கல் அதற்கு உரியதாக மொழிந்தது என மொழிந்த என்னுடைய சொல் சிறுமையும், அந்த சொல்லுடைய சிறுமை சிலை ராமன் கழைவது சிறிதல் தன்னால். என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப மோசமான, கீழ்மையான, பயனில்லாத வார்த்தைகள். ஆனால்
யாரை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன என்றால், சிலைராமன் கழைவதி செறிதல் தன்னால், ராமனோட கதையை சொல்வதால் இப்பேற்பட்ட மோசமான சொற்களாக இருந்தாலும் என் சொல் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிழ்தம் ஊட்டிருக்கும் அன்றே என்று, நானோ இதற்கு நாயகமே என்று சொல்வது போல, என்னுடைய சொல் மகிமையோ, என்னுடைய நூல் மகிமையோ, என்னுடைய கவி மகிமையோ எதுவும் இல்லை. சிலைராமன் கதை வழி செறிதல் தன்னால், ராமனுடைய கதையை சொல்லும் பாதையில் சொல்லப்பட்ட பாடல்கள் என்பதால் என் சொல் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிழ்தம் ஒத்திருக்கும். இல்லாவிட்டால் என் சொல் எரிகடல் உலகம் தன்னுள் இந்தமிழ் புலவர்க்கெல்லாம் முறுவலுக்குரியதாக, ஏளனத்துக்குரியதாக, நகைப்பிற்குரியதாக அமைந்துவிடும் என்று இந்த தனியன் உரைக்கின்றது. கடைசி தனியன், கம்பன் பிறந்த ஊர், காவேரி தங்கும் ஊர், கும்பமுனி சாபம் குலைந்த ஊர், செம்பதுமன் தாரகத்து நான்முகனும் தாரையும் தேடி காணா ஓதகத்தார் வாழும் அழுந்தூர். அழுந்தூர் தேரெழுந்தூர், அங்கே இருக்கும் சிவன், சிவத்தலம் இது. வேதபுரீஸ்வரர், அம்பாள் பெயர் சௌந்தரிய அம்பிகை. தாரகத்து நான்முகனும் தாரையும் தேடி காணாதவன் சிவன், மாலும் மயனும் காணாதவன் என்று தேழெழுந்தூர் புகழை கூறுவதாக இந்த கம்பனுடைய தனியன்கள் இவ்வாறு அமைகின்றன. ஒரு சின்ன இத்துடன் கம்பராமாயண நூல்களில் காணப்படும் தனியன்கள் எல்லாம் நிறைவு பெறுகின்றன. பண்றதா வலுவையும் I am going to switch over to my laptop. கார்த்திக் என்ன அன்மியூட் பண்ணலாம்பா? ஓகே சார். ஓகே, தடங்கள் இருக்காது என்று நம்புகிறேன். ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் வித் திஸ். கையில போன் பிடிச்சிட்டு போயிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இத்துடன் கம்பராமாயண நூல்களில் காணப்படும் எல்லா தனியன்களும் முடிந்து விட்டன. நானும் இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனால் யார் யாரோ 10 நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு அப்பெல்லாம் 5 நூற்றாண்டுகளுக்கு முன் பாடி சென்ற பல தனியன்களை பார்த்தோம். இந்த தனியன்கள் எல்லாமே கம்பன் புகழ் சொல்லுவதை விட அதிகமாக சொல்கின்றனவோ என்று தோன்றுகின்றது. அப்புறம் எனக்கே ஒரு எண்ணம் தோன்றியது. இக்காலத்தில் உள்ள பல புலவர்கள் கம்பனை பற்றி எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அவற்றையும் தனியன் என்று கருதி கொள்ளலாமே என்று அந்த தற்கால கவிஞர்கள் கம்பனை பற்றி பாடிய தனியன்களையும் ஒரு தொகுப்பாக வகுப்பில் கேட்டும் உங்களுக்கு ஒரு பயன் என்று அவற்றையும் திரட்டி கொண்டு இக்கால புலவர்கள் பாடிய கம்பனை பற்றிய பாடல்கள் அவற்றையும் ஒரு தொகுப்பாக தர எண்ணுகிறேன். அடுத்து அந்த பாடல்களை பார்க்கலாம். கார்த்திக், முதலில் நான் எடுத்துக்கொள்வது நாமக்கல் கவிஞர். ஒரு 10 பாட்டை ஏதோ பாடியிருக்கார். அற்புதமான பாடல்கள். இவற்றை மேடைதோறும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிகவும் பிரபலப்படுத்தி வருகிறார்கள். அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் முதலில் இவற்றில் ஒன்றை கொண்டுதான் அவர் துவங்குகிறார் என்பது என்னுடைய அனுமானம். முதல் பாடல் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையோடையது. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தே கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்தவினர் ஆராய்ந்து புகழ்ந்ததானோ,
புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ அல்லது பூமிக்கு வந்த பிறகு போந்த பின்னர் ஆராய்ந்து புகன்றதாமோ தன்னிய சேர் தமிழணங்கின் தவமேதானோ தயரதனும் சனகனுமே தரித்த நோன்போ. நோன்பு ரொம்ப பெரிய வார்த்தை அது. தயரதனும் சனகனுமே தரித்த நோன்போ விண்ணமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல். அமுதம்னா கம்பன் பாடலுக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது. அமுதத்தின் சுவையை கெடுத்தது கம்பன் பாடல். விண்ணமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். சாதி மத விலங்கினம் வாழ் காட்டை மாற்றி சமனாக்கி சமரசமாம் தளத்தின் மேலே நீதி நெறி கருணை எனும் நிலைகள் நாட்டி நித்தியமாம் சத்தியத்தின் சிகரம் நீட்டி காதலரம் வீரமெனும் கொடியை தூக்கி கம்பன் என்பார் கட்டி வைத்த கனக மாடம். கம்பன் ஒரு கோயில் கட்டி இருக்கிறான். கனக மாடம், தங்க கோயில். கம்பன் என்பான் கட்டி வைத்த கனக மாடம் ஆதி முதல் பரம்பொருளின் சக்தி ஆகும். ஆதி முதல் பரம்பொருளின் சக்தியாகும். அன்னை எங்கள் தமிழ் தெய்வம் அமரும் கோயில். அற்புதமான பாட்டு. என்ன பாடல் கார்த்தி? பாடல் இரண்டாவது பாடல். சாதி மத விலங்கினம் வாழ் காட்டை மாற்றி சமனாக்கி சமரசமாம் தளத்தின் மேலே. மீண்டும் படிக்கிறேன். ஜாதி மத விலங்கினம் வாழ் காட்டை மாற்றி சமனாக்கி சமரசமாம் தளத்தின் மேலே நீதி நெறி கருணை எனும் நிலைகள் நாட்டி நித்தியமாம் சத்தியத்தின் சிகரம் நீட்டி காதலறம் வீரமெனும் கொடியை தூக்கி கம்பனவன் கட்டி வைத்த கனக மாடம் ஆதிமுதற் பரம்பொருளின் சக்தியாகும். அன்னை எங்கள் தமிழ் தெய்வம் அமரும் கோயில். தமிழ் தெய்வம் அமரும் கோயில். கோயில்ல எத்தனையோ பகவான், அம்பிகை எல்லாம் பார்த்திருக்கோம். தமிழ் தாய்க்கு என்று கோயில் கட்டப்பட்ட முதல் இடம் காரைக்குடி கம்பன் கழகம். காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் சாகணேசன் அவர்களால் துவக்கப்பட்டு 1993 அன்றைய முதல்வர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்ட தமிழ்த்தாயின் கோயில் ஒன்று இருக்கிறது. பல சிறப்புகள் உடையது. முழுமையான கல்லாலான கோயில், கற்கோயில். அந்த கோயிலில் வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகுதான் கம்பன் விழா தொடக்கம் காண்கின்றது. அந்த கோயிலில் வழிபாடு செய்து கம்பன் விழா தொடக்கத்தில் பங்கு பெறும் பேரு இந்த சிறுவனுக்கும் கிடைத்தது. 2014 என்னுடைய நூல் அன்னையின் ஆணை என்ற நூல் காரைக்குடி கம்பன் கழகத்தாரால் அன்றைய ஆண்டு வெளியான மிகச்சிறந்த கம்பன் ஆய்வு நூலாக கருதப்பட்டு கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகளின் விருது அந்த நூலுக்கு அளிக்கப்பட்டு என்னையும் அதே போல பரிசு பெற்ற மற்றவர்களையும் காரைக்குடி தமிழ்த்தாய் கோயிலிலிருந்து கம்பன் மணிமண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள். 2 வழிகளிலும் சிறுமிகள் நிறைந்து நாங்கள் போதும் பாதையில் ரோஜா மலர்களை தூவி எங்களை வரவேற்றார்கள். ஒரு நிமிஷம் எனக்கே தோணுச்சு, டே வரதராஜா உனக்கெல்லாம் ஏண்டா இது அப்படின்னு. அப்புறம் எனக்கே டக்குன்னு கரெக்ஷன் வந்துருச்சு, டே உனக்கு இல்லடா அது கம்பனுக்கு என்று என்னை நானே திருத்தி கொண்டேன். அந்த தமிழ்த்தாயின் கோயில் காரைக்குடி கம்பன் கழகத்தில் இன்றும் இருக்கிறது. கண்ணகி இருக்காங்க, அவங்க தாத்தா சாவண்ணா காவண்ணா அவர்கள் கட்டி வைத்த தமிழ்த்தாயின் கோயில். சாதி மத விலங்கினம் காட்டை மாற்றி சமனாக்கி சமரசமாம் தளத்தின் மேலே நீதி நெறி கருணை எனும் நிலைகள் நாட்டி நித்தியமாம் சத்தியத்தின் சிகரம் நீட்டி காதலரம் வீரமெனும் கொடியை தூக்கி கம்பன் என்பான் கட்டி வைத்த கனகமாடம். கனகமாடம் ஆதிமுதற் பரம்பொருளின் சக்தியாகும். அன்னை எங்கள் தமிழ் தெய்வம் அமரும் கோயில். ஏழை என்று செல்வன் என்று அடுத்த பாடல். ஏழை என்று செல்வம் என்று வேதம் எண்ண எல்லோரும் எச்சுகமும் எளிதே பெற்று கோழை என்ற குடியனங்கள் எவரும் இன்றி
கொடுங்கோலும் கடுங்காவல் இல்லா நாட்டில் வாழுதற்கு வேண்டுமெல்லாம் வளமும் தாங்கி வந்த வகை நொந்துவிடும் பொறிகள் வைத்தே. வந்த வகை நொந்துவிடும் பொறிகள் ஆயுதங்கள் ஆழியுடன் தமிழ்த்தாயார் அரசு காக்கும். இவ்வளவு எது? அற்புதமாம் கோட்டை என்றோ கம்பன் பாட்டு. அடேங்கப்பா, கம்பனுடைய பாட்டு ஒரு பெரிய கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள என்னெல்லாம் இருக்கான்? ஏழை என்று செல்வம் என்று பேதம் எண்ணார், எல்லோரும் எச்சுகமும் எளிதே பெற்று கோழை என்ற குடிஜனங்கள் எவரும் இன்றி கொடுங்கோலும் கடுங்காவல் இல்லா நாட்டில் வாழுதற்கு வேண்டுமெல்லா வளமும் தாங்கி வந்த வகை நொந்து விடும் பொறிகள் வைத்தே ஆழியுடன் தமிழ்த்தாயார் அரசு காக்கும். அற்புதமாம் கோட்டை என்றோ கம்பன் பாட்டு. அடுத்த பாடல். வேந்தருக்கும் குடிகளுக்கும் பொருத்தம் சொல்லி வேற்றரசர் படையெடுக்கா வீரம் கூறி தேர்ந்த பல கலை அறிவின் இன்பம் தேக்கி தெய்வ பக்தி நட்பிவற்றின் சிரமம் சேர்த்து காந்தனுக்கும் காதலிக்கும் கற்பை காட்டி கட்டாயப்படுத்தாமல் கடமை பேசி சாந்தமுள்ள சமுதாய அமைப்புக்காகவும் சாத்திரமாம் கம்பன் என்பான் தந்த பாட்டு. ஒரு முக்கியமான வரி. காந்தனுக்கும் காதலிக்கும் கற்பை காட்டி. ஆனெல்லாம் தவறை விட்டு தவறு செய்தால், ஆளெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் என்று பாரதி பாடுவான். கற்பென்றது இருவருக்கும் பொதுவில் வைப்போம். அதுபோல கம்பன் ராமன் சொல்கிறான், நான் ஒரு இல் வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவைக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று தந்த வரம் திருச்செவி சாற்றுவாய் என்று காந்தனுக்கும் காதலிக்கும் கற்பை காட்டி. நல்ல வரி. அடுத்த பாடல். கம்பன் என்ற பெரும்பெயரை நினைக்கும் போதே கவிதை என்ற கன்னிகைதான் வருவாள் அங்கே. அம்புவையில் கண்டறிய அழகினோடும் அமரர்க்கும் தெரியாத அன்பினோடும் இன்பம் என்று சொல்லுகின்ற எல்லாம் ஏந்தி இன்னிசையும் நன்னயமும் இணைத்து காட்டி துன்பம் என்ற மனத்துயரை துடைத்து விட்டு தூங்காமல் தூங்குகின்ற சுகத்தை ஊட்டும். அடுத்த பாடல். கரையெறியா காட்டாற்று வெள்ளம் போல, கரையெறியா காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்து வான்மீகி உலகிக்கின்ற திரையெறியா ஓட்டத்தை தேக்கி கட்டி திறமிகுந்த கால்வாய்கள் செய்து பாய்ச்சி தரையறியா இலக்கிய கா வனத்தை தந்தான் தனிப்புலவை கம்பன் என்னும் கவிதை தச்சன். உரையறியா பயனளிக்கும் உதவும் பாட்டை உலகமெல்லாம் அனுபவிக்க உழைப்போம் வாரி. அடுத்த பாடல். வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து கனத்த ஒரு பூம்பொதியாம் ராமன் காரை வான்மீகி எனும் தவசி கட்டோடிந்தான் இனத்தை எல்லாம் ஐந்தறிந்தான் இணைத்து கோத்தான் இடை கிடந்த மாசுமறு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன்தானே. இடை கிடந்த மாசுமறு யாவும் நீக்கி தேவையான மாற்றங்கள் செய்து கொடுத்தான். அடுத்த பாடல் மிகவும் பிரபலமான ஒரு பாடல். நான் இந்த பாடலை தமிழறிவி சிவகுமாரன் ஐயா இலங்கையிலிருந்து அவர்தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தியவர். மால்கடிந்த தவமுனிவன் வான்மீகி என்பான், மால்கடிந்த தவமுனிவன் வான்மீகி என்பான் வனத்திடையே தாங்கண்டு கொண்டு வந்த பால்படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின்கனி பாரிக்கின்றான். ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான் வான்மீகி. மால்கடிந்த தவமுனிவன் வான்மீகி, மால் என்பது மயக்கம். மால்கடிந்த தவமுனிவன் வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால்படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் அப்படி ஒரு வாசனை, பலாப்பழ வாசனை. பலவின்கனி பாரிக்கின்றான் மேல்படிந்த பிசின் அகற்றி மெல்லக்கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான்
கம்பன் என்ற தமிழ்த்தாயார் நோற்ற மைந்தன் என்பது நாமக்கல் கவிஞர் கம்பனை பற்றி பாடிய பாடல்கள். அடுத்த ஒரு சில பாடல்கள் கம்பனை பற்றிய தனியன்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக ஒரு தொகுப்பாக இதை நான் கொடுக்க விரும்புகிறேன். பலருக்கு பயன் இருக்கலாம். அடுத்தது கண்ணதாசனுடைய மிகவும் புகழ்பெற்ற வரிகள். 10,000 கவிதை முத்தாக கள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை மிகுந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆன விதம் கூறி என்னை ஆடுகின்றான் மூளைதனில் ஏறி. அடுத்த பாடல். தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பார் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. காலமெனும் ஆழியிலும் மிக 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 பிரபலமான ஒரு பாடல். காலமெனும் ஆழியிலும் காற்றுமறை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே. அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ என்பது கம்பனை பற்றிய கண்ணதாசனுடைய தனியன். அடுத்த பாடலாசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்த பாடல். அற்புதமான பாடல்கள். எளிமைக்கு இவரை விட்டு ஆள் கிடையாது. ஆரியம் நன்குணர்ந்தோம் தமிழின் ஆழம் அளந்து கண்டோம். கம்பனை இந்த பாடல்களில் எதுவுமே ராமநாம மகிமையோ அல்லது பாராயணம் பண்ணுவதால் பண்ணும் அந்த நன்மைகளோ சொல்லப்படவில்லை என்பது குறிப்பாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆரியம் நன்குணர்ந்தோம் தமிழின் ஆழம் அளந்து கண்டோம் மாரிமழை போல கவியின் மழை பொழிந்திடுவான். அயன்படைப்பினையும் திருத்தி அழகு செய்திடுவான். அயன்படைப்பினையும் திருத்தி அழகு செய்திடுவான். நயம் தெரிந்து கதை நடத்தும் நாடக கவிஞன். இந்திரஜாலமெல்லாம் கவியில் ஏற்றி காட்டிடுவான். மந்திர சொல்லாலே உள்ளம் மயங்க செய்திடுவோம். உலக உண்மைகளை எவரும் உணரக் கூறிடுவோம். அழகிலா கலைகள் உரையும் ஆலயம் ஆக்கிடுவான். பண்டை தமிழ் மொழியை படித்து பக்குவம் செய்து வைத்தோம். கண்டின் சுவையெல்லாம், கண்டு என்பது கற்கண்டு. பண்டை தமிழ் மொழியை படித்து பக்குவம் செய்து வைத்தோம். கற்கண்டின் சுவையெல்லாம் சொல்லில் கனிய காட்டிடுவோம். எவரும் போற்றிடவே தமிழில் ராமகதை புனைந்தோம். புவனம் உள்ளளவும் அழியா புகழ் பறந்திடுவான். அடுத்த பாடல். விருத்த பாவினிலே கருத்தை விளங்கச் செய்தளித்தோம். விருத்த பாவினிலே கருத்தை விளங்கச் செய்தளித்தோம். திருத்தம் பெற்ற நடை தமிழில் தெரிய காட்டி நின்றோம். அணி அணியாக அணிகள் அடுக்கி வைத்திடுவான். மணிமணியான பொருள்கள் வாரி வழங்கிடுவான். பண்ணுக்கிசைவாக விருத்தம் பாடி அளித்திடுவான். எண்ணும் கருத்துடனே சந்தம் இசையச் செய்திடுவான். தீது நன்மையெல்லாம் ஆய்ந்து தெளியச் சொல்லிடுவான். வாதி பிரதிகளின் வழக்கை வரிந்தது காட்டிடுவான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வாதி பிரதிகளின் வழக்கை வரிந்தது காட்டிடுவான். நாடக காட்சியெல்லாம் கவியில் நன்கு காட்டிடுவான். பாடகர் போற்றிடவே இனிய பண்கள் மிஸ் ஆயிருக்கு. நாடக காட்சியெல்லாம் கவியில் நன்கு காட்டிடுவான். பாடகர் போற்றிடவே இனிய பண்கள் தந்திடுவான். இல்ல மூவர் முடி சாரி
அரக்கர் நெஞ்சறிவான் முனிவர் அகமும் கண்டறிவான் குறைக்கன் உள்ளறிவான் வேடன் குணமும் நன்கறிவான். வேடன் குணமும் குகனை குறிப்பாக சுட்டுகிறார். அரக்கர் நெஞ்சறிவான் முனிவர் அகமும் கண்டறிவான் குறைக்கன் உள்ளறிவான் வேடன் குணமும் நன்கறிவான். அடுத்த பாடல். நாடக காட்சியெல்லாம் கவியில் நன்கு காட்டிடுவான் பாடகர் போற்றிடவே இனிய பண்கள் தந்திடுவான். மூவர் முடிவேந்தர் போற்றும் முத்தமிழ்ப்பாவேந்தன் தேவி அருள் பெற்றான் தமிழ்த்தாய் செய்தவத்தால் பிறந்தான். செய்தவம் வினைத்தொகை. நன்று செய்த வள்ளல் சடையன் நாமம் இப்புவியில் என்றும் நின்றிடவே கவியில் இடம் அடைந்தளிப்போம். புவியரசரெல்லாம் நிதமும் புகழ்ந்து பாராட்டும் கவியரசர் தொழும் பெரிய கம்பனாழ்வான். கம்பன் கவி வாழ்க ராமகதை நிதம் வாழ்க அம்புவி மீதங்கள் அருமை அமுதத் தமிழ் வாழ்க. அடுத்தது கவி தேசிய நாயகம்பிள்ளை தொடர்கிறது. கொஞ்சம் போராடிக்கலாம், பொறுத்துங்க. எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை சித்தக்கு தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து, இந்த கரெக்ஷன்லாம் அனுப்பிச்சிருக்கேன். கார்த்திக் ரிவைஸ்டு ஒரு அது போடல, சாரி. எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பன் கவியே கவி. வெண்பாவின் ஈற்றடி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வெண்பா வேந்தர்கள் பார்சாரதி சங்கரையர். எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பன் கவியே கவி. அரசி பழையப்பன் மற்றொரு வெண்பா வேந்தர். உள்ளம் மகிழ உரைனா அமுதூர உள்ளம் மகிழ உரைனா அமுதூர கொள்ளுமிர் காதும் குளிரவே தெள்ளறிய செந்தமிழ் கம்பன் திருநாடன் செய்நூலுக்கு செந்தமிழ் கம்பர் திருநாடன் செய்நூலுக்கு எந்த நூலாகும் இணை. பாரில் பெயரோங்கு பன்மொழிக்கும் நாணாது. மிக அற்புதமான ஒரு பாட்டு. என்ன சொல்றார்? தமிழ் என்றும் இன்று தலை நிமிர்ந்து, எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் தலை குனியாது, அவற்றிற்கெல்லாம் மேம்பட்டு தமிழ் இன்றும் நிற்கிறது என்றால் அந்த வீறு, அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு வலிமை தமிழுக்கு கம்பராமாயணத்தினால் வந்தது என்பது கவிமணி தேசிக விநாயகனுடைய தீர்ப்பு. பாரில் பெயரோங்கு பன்மொழிக்கும் நாணாது நேரில் நிமிர்ந்து தமிழ் நிற்பதுதான் சீர் உயர்ந்து ஏறுபுகழ் கம்பன் ராமகாதையால் வந்த வீறு கொண்டென்று விளம்பு. அடுத்த பாடல். அம்புவிக்கு வாய்த்த அருட்கவி ஐயமின்றி உம்பரும் ஒத்த உயர்கவி கம்பனும் தன் மந்திர சொல்லால் வளைந்த கவி என்றேனும் வெந்திடுமோ தீயால் விளம்பு. கொஞ்சம் நிறுத்திக்கணும், ஒரு சின்ன இடைச்செருகல். 1950களில் கம்பராமாயணத்தை எரிப்போம் என்று ஒரு அரசியல் குழு, ஒரு அரசியல் கட்சி கிளம்பியது. அதற்கு மறுப்பாக கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை எழுதிய பாடல்கள் அடுத்து வருபவை. அம்புவிக்கு வாய்த்த அருட்கவி ஐயமின்றி உம்பர் அமுதொத்த உயர்கவி. அம்புவிக்கு வாய்த்த அருட்கவி ஐயமின்றி உம்பர் அமுதொத்த உயர்கவி கம்பனும் தன் மந்திர சொன்னால் வனைந்த கவி என்றேனும் வெந்திடுமோ தீயால் விளம்பு. கம்பராமாயணத்தை எரிக்க முடியுமா ஐயா? மந்திர சொல்லால் வனைந்த கவி என்றேனும் வெந்திடுமோ தீயால் விளம்பு. அப்புறம் அவருக்கு என்ன கோபம் பாருங்க. ஓலை எரியும் தாள் எரியும், ஓலை எரியும் தாள் எரியும் உள்ளத்தெழுதி வைத்து நிதம் காலை மாலை ஓதுகவி கனலில் வெந்து கரிந்திடுமோ. ஓலை எரியும் தாள் எரியும் உள்ளத்தெழுதி வைத்து நிதம் காலை மாலை ஓதுகவி கனலில் வெந்து கரிந்திடுமோ. சிந்தை மகிழ விழாக்கண்டு தேர்ந்த புலவர் முன்வந்து சந்தம் மிழவே பாடுகவி தழலில் வெந்து நீராமும். உள்ளத்துவகை பொங்கியிட உரைகள் சொல்ல பொருளேற்றி தெள்ளத் தெளிந்த கவியமுதம் தீயில் வெந்து பொடியாமும். எரிக்க முடியுமா கம்பராமாயணத்தை? உள்ளத்துவகை பொங்கியிட
உரைகள் சொல்ல பொருளேற்றி தெள்ளத் தெளிந்த கவியமுதம் தீயில் வெந்து பொடியாமும் பாலின் சுவைக்கடல் உண்டெழுந்து கம்பன் பாரிற் பொழிந்த தீந்தமிழ் பார்க்கடலை நாவினிக்க பருகுவோமே நூலின் நன்னயம் முற்றும் தெளிகுவோமே. அடுத்த பாடல் இருக்கா கார்த்திக்? இதை எடுத்துடலாம். இந்த தனியனை போடுவதற்கு முன்னால் ஒரு சிறு வியாக்கியானம். இவ்வளவும் சொன்னேன். எல்லாரும் அவரவர்களுக்கு தெரியும். நானே பாட்டு எழுதுறேன், பாட்டு எழுதுவது எனக்கு பிடிக்கும் என்பதால் எழுதிவிட்டு போகிறேன் என்பது ஒரு விஷயம். ஆனால் கம்பனுக்கு புகழ் ஏற்றவர்களில் மிக 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 உயர்ந்தவர் சாவண்ணா காவண்ணா, நம்முடன் இருக்கும் கண்ணகி அம்மாவுடைய தாத்தா கம்பர் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள். அவர்கள் கம்பனுக்கு செய்தது போல வேறு யாரும் செய்திருக்க முடியாது. எந்தை பிரான் கம்பன் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஏராளமான பாடல்கள், ஏராளமான கட்டுரைகள். அதுல அவருக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருந்திருக்கிறது என்றால், குலசேகர ஆழ்வார் பாடியது போல ஏதேனும் ஆகேனோ என்று ஒரு 20 பாடல் எழுதியிருக்கார். கம்பனுடைய கையில் எழுத்தாணி ஆக மாட்டேனா, கம்பன் போடும் சால்வையாக நான் ஆக மாட்டேனா, கம்பனுடைய பாத குரடு ஆக மாட்டேனா என்று ஏதேனும் ஆகேனோ ஏதேனும் ஆகேனோ என்று ஏராளமான பாடல்கள் எழுதி குவித்து இருக்கிறார். அவற்றை எல்லாம் சொல்வதற்கு நேரமும் இல்லை, இது பொருத்தமான தருணமும் இல்லை என்பதால் ஒரே ஒரு பாடலை மட்டும் சுட்டி அவர் தந்த தனியன் என்பதாக கருதி அதையும் சொல்லி முடிக்கிறேன். பாடலை போடலாம். உள்ளத்தில் ஒளியை கூட்டி, உள்ளத்தில் ஒளி. யார் கம்பன்? கம்பன் என்பவன் யார் என்று கேட்டதற்கு தவண்ணக்கான பதில் சொல்கிறார். உள்ளத்தில் ஒளியை கூட்டி, உணர்வினில் தெளிவை ஊட்டி, கள்ளத்தை இல்லாதோட்டி, கடமையோடு உரிமை காட்டி. முக்கியமான வார்த்தை, கடமையோடு உரிமை காட்டி, பள்ளத்தில் கிடப்பார் எல்லாம் பதம் பெற அறத்தோடன்பு வெள்ளத்தை பாய்ச்சி நிற்கும் விபுதனே கம்பன் என்பான். விபுதன் என்பவன் அறிஞன், சான்றோர். இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் தனியன் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக வரப்போவது ஒரு சனியன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நான் எழுதின பாட்டு கம்பனை பத்தி. இவையெல்லாம் தனியன், இது ஒரு சனியன். அடுத்த பாடல். இலையில் வைத்தான் எங்கம்பன் எண்ணிலடங்கா உண்டியலாம். இலையில் வைத்தான் எங்கம்பன் எண்ணிலடங்கா உண்டியலாம். இன்சுவைக்கு நாம் காணோம் இவற்றை போல பிரிதொன்றை. சிலையில் ராமன் கனை பூட்டி செம்மை ஓங்கி அறந்தன்னை சிதைவு நன்னா நெறிகாத்த சிறப்பு முற்றும் சொன்னானை. அலைகள் பொங்கும் கடல் மேலே, அலைகள் பொங்கும் கடல் மேலே அணையை அணைத்த வகை சொன்னான். அனுமன் செய்த பணி பற்றி அழகு சொட்டும் பார்த்தன்தான். கலைகள் யாவும் கற்றவனாய் காலம் கடந்து நிற்கின்ற கம்பன் செவ்வி கூறுகிற கடமை ஆற்ற மறுப்போமோ மறுப்பேனோ. 5.5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரே காரியம் அதுதான். கலைகள் யாவும் கற்றவனாய் காலம் கடந்து நிற்கின்ற கம்பன் செவ்வி கூறுகிற கடமையாற்ற மறப்பேனோ. அடுத்த 5.5 ஆண்டுகளும் மீண்டும் அடுத்த வகுப்பு ஆற்றுப்படலம், அதில் தொடங்கி வகுப்பு ஒழுங்காக ஓடும் என்று நம்புகிறேன். இன்றைய வகுப்பில் ஏகப்பட்ட தடங்கல்கள். நான் வச்சிருக்கிற டேபிள் லேம்போட பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னமோ தெரியாது. முகத்தில் அவ்வளவா ஒளி இன்னும் நிறைய ஒளி வந்திருக்கும். அது அப்புறம் ஏகப்பட்ட பவர் கட்டு. இத்துடன் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீனாட்சி அம்மா ஏதோ சொல்லணும்னு விரும்புகிறார்கள். கார்த்திக், தி கிளாஸ் இஸ் ஹேண்டட் ஓவர் டு யூ அண்ட் மீனாட்சி. கோடானு கோடி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அவர் இப்பதான் தனியனை முடிச்சுட்டு சனியன்னு சொன்னாரு. இப்ப சனியன் ஒரு கவிதை பண்ண பேச வந்துடுத்து. இது கொஞ்சம் கலர். என்னன்னா, கடந்த வாரம் நாம நினைச்சதுக்கு வேற மாதிரியாக அங்க அந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. எனிவே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தது. அதுக்கான ஒரு சின்ன ஒரு 20 மினிட்ஸ் கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்க அனைவரின் பார்வைக்காக
இப்போ திரு கார்த்திக் அவர்கள் ஷேர் பண்ணுவாரு. அதை கொஞ்சம் மிஸ்டர் கார்த்திக், கேன் யூ ப்ளீஸ் ஷேர் தட்? Congratulations, it's time to cheer. Celebrate the moment, loud and clear. Happy smiles and joy in the air. Achievements shine beyond compare. சாக்கெட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்ப ஒரு குட்டியான வீடியோ. சோ அது உங்களோட அனைவரின் பார்வைக்காக. ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அங்க இருந்தது வேற மாதிரியான ஒரு தரப்பு மக்களாக இருந்தார்கள். ஐயாவுக்கு ரொம்ப உயர்ந்த ஞானம் பெற்றவர்கள். இப்ப அவர் படிச்சார் இல்லையா, அந்த அடிப்படையில் வந்தவர்கள்லாம் அங்க இல்ல, வேற மாதிரியான இருந்தது. எனிவே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. தேங்க்யூ ஏகேவி சார், நீங்க என்னுடைய இந்த சிறுமியின் வேண்டுகோளை ஏற்று இதை ஏற்றுக்கொண்டதற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா ரொம்ப நன்றி மீனாட்சி, ரொம்ப நன்றி. இது வந்து மீனாட்சி அம்மன் கருணை. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பு ப்ராப்பராக பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் தொடங்குவோம். இன்றைய வகுப்பு பற்றி கருத்து சொல்ல விரும்புபவர்கள் அல்லது ஏதேனும் வியாக்கியானம் சொல்ல விரும்புபவர்கள் அல்லது ஐயம் இருந்தால் கேட்பவர்கள் தயவு செய்து சொல்லலாம். வணக்கம் ராஜன். முகுந்தன். சொல்ல முகுந்தன். நார்மலா தனியன் வந்து எல்லா பிரபந்தத்துக்கும் உண்டு, ஆனா அது யாரு எழுதினாங்கிற பேரும் இருக்கும் அதுல. இந்த மாதிரி இந்த தனியன் நீங்க சொன்ன அத்தனை தனியன் யாரு எழுதினாங்கிற பேரே இல்லையே எதுலையுமே. கம்பராமாயணத்துல அது இல்ல முகுந்தன், நான் பார்த்த அளவில் இல்லை. கம்பராமாயணம் எந்த பதிப்பை பார்த்தாலும் கம்பராமாயணத்தில் தனியன்கள் என்று கொடுத்த கம்மன் கழகத்தின் பதிப்பை எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது அண்ணாமலை பதிப்பு யார் எடுத்து பார்த்தாலும் இந்த தனியனின் ஆசிரியர்கள் யார் என்ற பெயர் சுட்டப்படவில்லை. அதே போல கம்பன் எழுதிய சில பாடல்களையும் நான் யான் என்று கம்பன் சொல்வதால் அவற்றையும் தனியனில் சேர்த்து இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஓகே, ரெண்டாவது பாட்டுல ராம வேழம்னு சொன்னீங்க. அது கேட்கும் போது இந்த ராமானுஜனுக்கு வந்து அதுல ராமானுஜ வேழம்னு ஒரு பாட்டு இருக்கு. பன் தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்த பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுஜ முனிவேழம் அப்படின்னு அது திருவண்ண தமிழ்நாடு போடுவார். பிரமாதமான வேர்டு அது. அதனால அது அந்த ராமவேழம்னு சொல்றது ராமானுஜ வேழம் ஞாபகம் இருக்குது. மூணாவது மாலதி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். மூணாவது அரும்பொருள் கொடுக்காத நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன அரும்பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து கொடுத்துடுவோம். எனக்கு வந்து அந்த பாட்டு எழுதின புலவனுக்கு எவனோ பொருள் கொடுக்காம பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அவன் வந்து தன்னுடைய வேதனையை எப்படியோ கொட்டி தீர்த்து இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் பேசுங்க ப்ளீஸ். சொல்லிக்க விரும்புறேன். உற்றுழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முனியாறு கற்றல் நன்று. ரஜன், மூணு சின்ன விஷயம். மூணுமே அருணகிரிநாதர் கம்பனை ரொம்ப அப்படியே டோட்டலா கம்பனை ஃபாலோ பண்ணவர் நினைக்கிறேன் நான். ஒன்று வந்து இந்த இது கொடுக்கறது, ஓதுவித்தவர் கூலி கொடாதவர்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து பல பாவங்களை லிஸ்ட் பண்றதே அதை முதல் பாவமா சொல்றான். ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் அருணகிரிநாதர் சொல்றார். இன்னொன்று அந்த ஸ்வர்ணத்துக்கு சொன்னம்னு சொல்றது கந்தராலங்காரத்தில் ஒரு அழகான பாட்டு இருக்கு. சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவி துளைத்த வைவேல் மன்னான்னு ஒரு அழகான ஆரம்பிக்கிற ஒரு கந்தராலங்கார பாடல் இருக்கு. மூன்றாவது, இந்த ஒரு பாடல் படித்தாலே பலன் வருங்கிறதுக்கு கந்தராலங்காரத்தில் 101வது பாடல் ரொம்ப அழகான பாடல். சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துஷ்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும், கந்தன் நூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவி நன்றாக கற்று அறிந்தவரேன்னு. அது இப்ப நீங்க அந்த ஒரு பாட்டு பாடினா கம்பனோடது
இது மூணுமே நன்றி. ரொம்ப அழகாக அப்படியே கம்பருடைய எண்ணங்களை அவர் தன்னுடைய வார்த்தைகள்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். நீங்கள் எல்லோரும் கொடுக்கும் முற்றுழி உதவி எல்லாமே 5.5 வருஷமா என் கூட ஒவ்வொரு வகுப்புக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? இதை விட வேற என்னையா நீங்க கொடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய அப்புறம் அட்டெண்டன்ஸ் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து உங்க எல்லார் முகங்களையும் பார்த்து அதனுடைய தேஜஸை நான் உள்வாங்கிக்கிறேனே, இதை விட வேற எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். அதுதான் உண்மையான ஒரு நன்றி. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு தனியன் ஒரு தனியன் அம்புலியும் ஆதவனும் அங்கியும் கண்ணான எம்பெருமான் தேவியும் ஏத்திய உம்பர்தம் வெம்பவம் தீரவந்த ராகவன் காதை புகழ் கம்பன் கவியே கவி. நன்றி நன்றி. அண்ணா சொல்லுங்க. அண்ணா நீங்க பாடினது தனியன்லாம் கிடையாது, இட் இஸ் இனியன். ஓகே, ரொம்ப நன்றி மாலதி. இனிமையான ஒரு தனியன் ஆர் கவி. அது வந்து மிக மிக இனியது. நன்றி Thank you, மாலதி. அண்ணா. நன்றி. ஏகேவி சார் சொல்லுங்க. நீங்க ஒரு முதல்ல ஒரு பாட்டுல அம்பு சொன்னேன்னா அம்பு ஆமா. அம்புன்றது அம்பு இதுக்காக வந்திருக்குன்ட்டு. ஆக்சுவலி அம்புன்றது சம்ஸ்கிருதத்துல தமிழ் வார்த்தை. இது தண்ணினே அர்த்தம். நீர் பேர் அம்பு. பூபு அம்புஜா. அம்பாம்சின்னு வரும். ஸோ அம்புஜா. சம்ஸ்கிருதத்துல இருக்குது. அம்புஜான்னு பேர் இருக்கு. குமார் பேசுறேன். அதான் சொல்லணும் நினைச்சேன், வேற சொல்லுங்க ஒண்ணும் குமார். முதல்ல இந்த ஸ்லைட்ஸ் போட்டில இன்னைக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒண்ணுமே அந்த பண்ணல. அப்புறமா அந்த பெரிய பாடல்கள் இருக்கு இல்லையா, பல சீர் பாடல்கள், அதை வேணா நீங்க மடிச்சு போடலாம். மற்ற எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இன்னைக்கு. ரொம்ப எல்லா எழுத்துமே எங்களுக்கு புரிஞ்சது. புரிய எழுத்துக்கள் எல்லாம் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ குமார். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, 4ஆம் பக்கத்துல உள்ள ஒரு பாடல்ல ஞாயிறுன்னு எழுதியிருக்கேள். அது பர்பஸா அது போட்டிருக்கேளா இல்ல அந்த மாதிரி தான் எழுதியிருக்காளா? அப்படிதான் இருக்கு குமார். ஏன்னா ஞாயிறுன்னு போடுறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஏன் அதை ஞாயிறு முன்னாலே கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரிண்ட்ல அப்படித்தான் இருக்கு. நான் அதனால அப்படியே காப்பி பண்ணேன். அது வார்த்தை வந்து ஞாயிறு தான். அது புரிஞ்ச நீ சொன்னாலே போட்டிருக்காங்க. பதிப்புகளில் அவ்வாறுதான் இருக்கின்றது. ஏன் அந்த மாதிரி அது ஒரு கொஸ்டின் இருக்கு என் மனசுல. ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது குமார். ஓகே, நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. இருவரம்பில் ராம, அதாவது இறக்கும் தருவாயில் ராம என்ற சொல் கூறப்படுகிறது. அதை விட அவரே உம்பர் உலகு எய்துவர். இதுல ராமமாக்கதை கேட்டவர்கள் எல்லாம் நம்ம வைகுந்தமே செல்வம் என்ற ஒரு பாடல் நம்ம பார்த்தோம். அதில் வந்து இந்த ராம என்ற அந்த சொல்லை யார் சொல்கிறார் என்றால் ஈஸ்வரன் காசியில் இறக்கும் மனிதர்கள் காதில் இறக்கும் தருவாயில் இந்த ராமநாமத்தை ஜபிக்கிறார். அதனால அதுக்கு பேரு தாரக மந்திரம் என்று பெயர். அது வந்து பிறவி என்னும் கடலை தாட்டுவிக்கிறது, அது கடத்துவிக்கிறது. அதனால ராமநாமம் என்பது தாரக மந்திரம் என்று கூறப்படுகிறது. சோ அதற்கு பிறகு இந்த ஆவின் கொடைசகரர் என்று ஒரு தனியன் இருக்கு புஸ்தகத்துல. அது இப்பொழுது நாம் பார்க்கவில்லை இந்த தொகுப்புல. அதுலதான் வந்து கம்பருடைய தந்தையின் பெயர் வருகிறது. சீரார் குணாதித்தன் சேய் என்று அவருடைய பெயர். அவருடைய கம்பருடைய தந்தையின் பெயர் மூவலூர் சீரார் குணாதித்தன் என்பதுதான் தந்தையுடைய பெயர். அதன் பிறகு இன்னும் நன்மையும் நன்மையும் செல்வமும் என்பது, நன்மை என்பது அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரேயஸ் என்று பெயர். செல்வம் என்பதற்கு பிரேயஸ் என்று பெயர். நச்சிகேதஸ் யமதர்மராஜன் சந்நிதியில் நின்ற பொழுது அவன் ஆத்ம ஞானம் தேடி அவரிடம் சென்றார். அப்பொழுது ஆத்ம ஞானத்தை பற்றி கேட்கிறான், எனக்கு ஆத்மபானம் சொல்லித்தர வேண்டும் என்று. அது வந்து தேவ ரகசியம், அதை எவனால் சொல்ல முடியாது. அதனால வேறு என்னெல்லாமோ அவர் வந்து கொடுக்கிறார். உனக்கு எவ்வளவோ செல்வங்களை தரேன், 100 வயசு தரேன், என்னவோ சொல்லி பார்க்கிறான்.
எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன உடனே நான் வந்து உனக்கு ஸ்ரேயஸை காமித்தேன், நான் உனக்கு பிரேயஸ் எல்லாவற்றையும் காண்பித்தேன். ஹலோ ஹலோ ஸ்ரேயஸ் என்றதை நீ கேட்கிறாய், நன்மை தருகின்றதை நீ கேட்கிறாய். நான் உனக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிகளை எல்லாம் சொன்னேன். ஆனால் நீ நன்மை தருவதை மட்டுமே கேட்கிறாய். நீ பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி அந்த ஆத்ம ரகசியத்தை அவனுக்கு கூறினான் என்பது கட்டோபனிஷத்தில் வருகின்ற அந்த முழு கதை. அத வந்து அதுதான் நன்மை. அந்த அந்த பாடல்ல நன்மையும் செல்வமும் தருவேன். நன்றி. மற்றவர்கள்? மீனாட்சி கை தூக்கி இருக்காங்க, ஆனா மியூட்ல இருக்காங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு, இப்ப ஸ்ரீமதி மேடம் சொன்னாங்க ராமா என்று சொல்லி உயிர் விட்டால் மோட்சம் கிடைக்கும்னு. எனக்கு ஒரு சந்தேகம், தசரதர் ராமா ராமான்னு சொல்லிதான் உயிர் விட்டார், ஆனா அவர் அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணனுக்கு அப்பாவா ஜெயில தான் இருந்தார். அது அப்புறமா அதை பத்தி நேரம் கிடைக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெயில கிருஷ்ணனை பத்தி தான் நினைச்சிருந்தார், அதுவே பெரிய புண்ணியம். மற்றவர்கள் இல்ல, மோட்சம் கிடைக்கவில்லை என்பதுதான் விஷயம். அதுதான் மோட்சம். ராமகிருஷ்ண நாமம் ஜெயிப்பது மோட்சம். வணக்கம் மாக்கிவாண்ணா. வணக்கம் வைஜெயந்தி. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல வந்து ராமநாமத்தை வந்து யாரெல்லாம் எப்படி எல்லாம் நாமக்கல்லாறுல இருந்து சொன்னது எல்லாத்தையும் சொன்னீங்க. அதுல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, பாரதியை பத்தி சொல்லும் போது அவர் ஏகபத்தினி விரதன் அப்படிங்கும்போது அந்த அந்த புதுமையான அந்த புதிய அவரோடது வந்து புது கவிதை தான், அதையும் கொண்டு வந்து அங்க சேர்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருந்தது. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். அது சொன்னது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மகாபெரிவா சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றார், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தினம் அப்படி நிறைய எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 3 தடவை சொல்லு போறோம், ராம 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 3 தடவை சொல்லு போறோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். ஆனா மகாபெரிவா சொல்றது என்னன்னா, ராமா அப்படின்னு சொல்லும் போது ராங்கிறது சமஸ்கிருதத்துல வந்து அந்த சமஸ்கிருத எழுத்துல வந்து 2வது இடைதான் 2வதா வருது. மாங்கிறது வந்து மெல்லினத்துல 5வதா வருது. சோ 2 into 5 10 மதிப்பா வருது. அத 3 தடவை சொல்லும் போது 10 கியூப்டுன்னு வச்சுங்க, 10 into 10 into 10 1000 மதிப்பா வருது. அதனால நீ 3 தடவை சொன்னா அது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு அந்த அளவுக்கு உத்தமமானது. ஏன்னா மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்ல ராம அவதாரம் தான் ரொம்ப சொல்றாங்க. அதோட இன்னும் அதே மாதிரி இன்னொரு தகவலும் அவரே சொல்றாரு ஒரு இடத்துல. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூதாதையர்கள்ல வாழ்ந்த மனிதர்கள்ல தியாகையர் அவருடைய கீர்த்தனைகள் எல்லாருக்கும் தெரியும். அதுல அவ அப்பா வந்து ராமபிரம்மத்தை அவரு தினமும் ராம உச்சாரணம் பண்றவர். அதை கேட்டுட்டு இவர் இருக்கும்போதே ஒரு நாள் ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். அவர் வந்து சொல்றார், நீ சொல்லிகிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா 96 கோடி முறை சொன்னினா அதுக்கு மகா பலன். ஐயோ 96 கோடி எப்படி சொல்றது அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டு போனோடனே ஒரு நாளைக்கு 2,50,000 முறை ராமநாமத்தை சொல்றார் தியாகையர். அப்ப 21 வருஷத்துல 96 கோடிய ஃபுல்ஃபில் பண்ற. இந்த மாதிரி மகான்கள்லாம் ராமநாமத்தை சொல்லி எவ்வளவு பலன்கள். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு. சிவகுமார் பாக்குறேன், இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி ஏகேவி சார். இன்னொன்னு இப்ப சொன்ன வைஜெயம் அம்மா சொன்னாங்க, இந்த இது கீர்த்தனை தியாகராஜ கீர்த்தனையில ஒரு பாட்டுல சிவமந்திரமுனக்கு మాజీవము శివమంత్రమునకు మాజీవము ராகவ மந்திரமுனக்கு ராஜீவம்னு. என்ன சிவமந்திரத்துல வந்து மாஜீவம், அந்த மாவை எடுத்துட்டாக்க நசிவாயான்னு போயிடும். தட்ஸ் நாட் ரைட். ஆனா ஜீவ கொடுக்கறதே இந்த மாதான். அதே மாதிரிதான் நாராயணாயில ராவ எடுத்துட்டாக்க ந அயனாய. இட்ஸ் நாட் அ வே டு கோ.
அதனால வந்து ராஜீவம் மாஜீவம்னு தியாகையர் அந்த ஒரு பாட்டிலேயே எழுதியிருக்கிறார். நன்றி 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 ரவி. மற்றவர்கள் ஐயா தமிழர் ரவி சிவகுமார் இருக்கீங்களா? இருக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இலங்கை வவுனியாவிலே இந்த வீட்டு வளவை சுத்தி பெருவெள்ளம் இன்னும் நீங்கவில்லை. கம்பக்கடலில் வரதன் தோணியில் ஏறி இருக்கின்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அந்த பாடலை இன்றைக்கும் நினைவு வச்சு சிங்கப்பூர்ல நான் சொன்ன பாட்டை ஞாபகம் வச்சு ஒவ்வொரு பேச்சிலையும் சொல்றீங்களா, அது உங்களோட பெருந்தன்மையும் சிறப்பும். அந்த அப்படி ஒரு தாக்கம் அந்த பாட்டு. அது அந்த இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் நூல் படிந்த மனத்தவர்கள். அப்ப எப்பவுமே நீங்க சொல்ற அந்த உரைகள் இந்த நூலை ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கிறவர்களுக்கும் அந்த கம்பன் சுவையில திளைத்திருக்கிறவர்களுக்கும் மிக 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 அற்புதம். உங்களோட அழகான குரல், நல்ல கம்பீரமான குரல், நீங்க பாடல் சொல்ற அழகு மிகச் சிறப்பாக, இந்த கொண்டு கூட்டு மிக 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 அற்புதம். அருமையா செய்றீங்கள். அருமையா இருந்தது. எனக்கு காலம் எனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற கண்ணதாசன் வரி உங்களை நினைக்க எனக்கு ஞாபகம் வருது. அந்த மால்கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் பாட்டில் அந்த கீழ்வரி அப்படித்தானே முடியும். நூல்படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ்த்தாயர் நூற்றமைந்தர். அது எனக்கு ரொம்ப நாங்கள் கம்பன் கழகம் அமைத்து மிக மிக மோசமான காலத்திலே எல்லாம் நான் காரைநகரில் 5 ஆண்டுகள் இடைவிடாமல் கம்பன் பணியை நிகழ்த்தி நாட்டை விட்டு ஊரை விட்டு இன்றைக்கும் என்ற ஊருக்கு நான் போக முடியலை. அந்த வீட்டில் நான் படுத்ததில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில கம்பன் பணி செய்த எங்களுக்கு உங்களோட வகுப்புகள் மிக மிக நன்றாக இருக்குது. எனக்கு இந்த பல்கலைக்கழக வெளிவாரி மாணவர்களுக்கு எல்லா நாளும் வகுப்புகள் இருக்கிறதால உங்களோட வகுப்புல தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாட்டாலும் இப்ப இந்த மழை வெள்ளத்தால பேரிடரால இந்த வகுப்புகள் ஒத்தி வச்சதால இந்த வகுப்புல கலந்து கொள்ள கிடைச்சது. உங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து. கம்ப ரதம் ஏறி சென்றது போல் இருந்தது இங்கே எம்மவர்க்கு, கம்ப ரதமேறி சென்றது போல் இருந்தது இங்கே எம்மவர்க்கு, பரதன் தந்த வகுப்புரைகள், பரதன் தந்த வகுப்புரைகள், கம்ப இரதமேறி சென்றது போல் இருந்தது எம்மவர்க்கு, பரதன் தந்த வகுப்பறைகள், வாழ்க நீவீர் என்றென்றும், வாழ்க நீவீர் என்றென்றும். நன்றி, வணக்கம். இலங்கையில இருந்து ஒரு அன்பன். நாங்கள் இந்த முறை உங்களை சிங்கப்பூர்ல எனக்கு சந்திக்க கிடைக்கல. ஆனா குமார் ஐயா அவர் மிகப்பெரிய அருமையா உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சார். அவர் என்ன எப்படி சொல்றது, அவரை குமார் ஐயாவை ஆஞ்சநேயர் என்று சொல்லலாமா? நீங்க ராமன், நான் சீதை. நன்றி நன்றி. பரதன் என்பதற்கு விஷ்ணு என்றும் ஒரு பொருள் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. அருமை அருமை. தமிழருவி சிவகுமாரன் ஐயா மிகச்சிறந்த கம்ப உரையாசிரியர், பேச்சாளர், அற்புதம். நான் பலமுறை கேட்டும் பேருக்கு விட்டிருக்கிறேன். சிங்கப்பூருக்கு பலமுறை வந்திருக்கிறார். சைவ எனக்கு அந்த ஒரு பாட்டையா நீங்க அதை சொல்லி இருப்பீங்க. நீங்க யுத்தகாண்டம் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. எனக்கு இந்த பழமொழிகள், நான் இலங்கை வானொலியில 3 வருஷமா செய்திக்கு பிறகு பழமொழிகளுக்கு விளக்க உரை சொல்லி கொண்டு வருகிறேன். தமிழ் பழமொழிகள். பழமொழிகள் ஒரு மொழியில அழிஞ்சு கொண்டு போகுதென்றால் அந்த இனத்தின் அழிவு விலத்த முடியாது. அதுல கம்பனே ஒரு பழமொழியை பயன்படுத்தி இருக்கிறான். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். அதாவது லட்சுமணன் இந்திரஜித்தனை கொன்றுட்டு திரும்பி வர்ற நேரத்துல ராமன் அவனை வாழ்த்துற அந்த வாழ்த்துல, கம்ப மதத்து கலியானை காவல் ஜனகன் பெற்றெடுத்த கொம்பு மென்பால் இனி வந்து குறுகினாள் என அகம் குளிர்ந்தேன், வம்பு தெரியல் மலர்கோயில் மறையோன் வகுத்த மாநிலத்தில் தம்பியுள்ளான் படைக்கஞ்சான் என்ற மாற்றம் தந்தனையால். என்ன அருமையா, நினைக்க முடியாது, நினைக்க முடியாது. அது போல இந்த கம்பன் ராவணன் என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று சொல்லிக்கல, நீங்க அதெல்லாம் சொல்லி இருப்பீங்க. சீதை சொல்கிறாள், என்ன அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து பண்டைத்த நாமத்தின் காரணத்தை பாரித்தான், தொண்டை கனிவாய் துடிப்ப மயிர் ஒடிப்ப கெண்டை தடங்கண்ணால் உள்ளே கிளுகிழுத்தாள். அதுல அந்த காட்சியை பாருங்க ஐயா, என்ன அழகு. ராவணனை வெளியிலையும் சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியாது. நான் அதிகமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு வார்த்தை எனக்கு அந்த தொடரும்
அவ்வளவு கம்பன்ல எனக்கு ரொம்ப பிரியம். அதுல அந்த வார்த்தையை பாருங்க, அந்த காட்சி எப்படி அமைக்கிறான். இது கம்பன் நாடகமா, கம்ப சித்திரமா, கம்ப சூத்திரமா? அருமையான கம்பன் நாடகம் என்றுதான் சொல்லணும். வலிமை உள்ள ராவணன் முன்னுக்கு நிற்கிறான், அவனை பாராட்டி சொல்ல முடியாது, அவனை வெளிப்படையா தன் சந்தோஷத்தை காட்ட முடியாது. கெண்டை தடங்கண்ணால் உள்ளே கிளுகிழுத்தாள். அதுல அந்த ராவணன் என்ற பேர் சொல்லிக்கல, அண்டத்தளவும் இணைய பகர்ந்தழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான் என்கிறார். ஆனா நாவுக்கரசர் பெருமான் தான் இந்த ராவணனுக்கு மிக சிறப்பா சொல்கிறார். திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்துள தலையுந்தோளும், அந்த திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப அவர் சொல்றார். என்ன சொல்றான்னு சொன்னா, ராவணன் என்று ஈந்த நாம தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே என்று அந்த ராவணன் என்ற பெயரை எப்படி சொல்றார்? பத்துள வாயாலும் பாடல் கேட்டு. பாடல் கேட்டென்றால் அதுக்கு இந்த ஒரு இலக்கணத்தில் ஒரு முறை இருக்கு. ஒரு பொருளுக்கு நாங்கள் ஒரு சொல்லுக்கு பொருள் தேடுறதுண்டா முன்னுக்கு வர்ற சொல்லையும் பின்னுக்கு வர்ற சொல்லையும் வச்சு பொருள் காண வேணும். அப்ப ராவணன் என்றால் கம்பன் சொல்றான் அண்டத்தளவு இணைய பகர்ந்தழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை. ஆனா நாவுக்கரசர் சொல்றான் பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிவினோடு ராவணன் என்று இந்த நாமம். இப்ப கத்துறான் என்று சொன்னால் பரிவு வராது. கத்துறான் என்று சொன்னார். அப்ப அந்த பாடல் கேட்டு, பாடல் எப்பவும் இசையின் தமிழும். அப்ப ராவணன் என்ற பெயருக்கு பொருள் என்ன பொறுத்தவரையில இசையோடு பாட வல்லவன் என்ற பொருளை ராவணனுக்கு நாவுக்கரசருடைய பாட்டில இருந்து எடுத்துக்கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். அதிகமா நான் பேசிட்டா ஐயா, நானும் சாந்தலிங்கம் எனது பெயர். நானும் ஒரு இலங்கையன், இப்பவும் இலங்கையோடு தொடர்பு உள்ள மனுஷன். ஆனால் வாழ்வது இங்கிலாந்திலை. எனக்கு இப்போது 80வது வயது வருகிறது. அதை நாளைக்கு கொண்டாட போறேன். இந்த கடைசியாக பேசின அந்த விரிவியாளர் இருக்கிறாரே, அவரே ஏதோ சேர்ந்து நீங்கள் 100 காலம் வாழ்க என்று AK வரதராஜனை போற்றி அன்புடன் நன்றி சொல்லுகின்றேன். 100 வாழ்க எல்லோரும். இந்த அத்தனை பேரும் 100 வாழ்க. கலாநிதி வரதன் ஐயாக்கு என்ற மகிழ்ச்சி. உங்களை என்னோடு இணைச்சு வச்ச குமாரையாக்கு கோடான கோடி நன்றி. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்க ஐயா. அருமையா இருக்கு. நீங்க அந்த பாட்டு சொல்ற விதம் ரொம்ப அழகையா. எங்கட திண்ணப்பன் பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயாவை நான் பார்த்தேன். அவருக்கும் இந்த இடத்துல நான் இந்த நன்றியையும் வாழ்த்தையும் சொல்ல வேண்டும். அவரை எனக்கு இந்த முறை சிங்கப்பூர்ல சந்திக்க கிடைக்கல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள். கோடான கோடி நன்றிகள்.